பைந்தமிழ்ச்சாரல் வழங்கும் திறனாய்வு காரைக்காவு கந்தையா பத்மநாதன் எழுதிய சீத்துவக்கேடு. இன்றைய இந்த நிகழ்வில் 2 பேச்சாளர்கள் எம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலாவது பேச்சாளராக கலாநிதி சூனா குணேஸ்வரன் அவர்களும், இரண்டாவது பேச்சாளராக திரு கணபதி சர்வானந்தா அவர்களும் எம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இன்று 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை. எமது ஒருங்கிணைப்பாளர் பவானி சற்குண செல்வம் அவர்களோடு உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறுவது உங்கள் அன்பன் ராஜ் குலராஜ். ராஜ் குலராஜா என்ற முகநூலாகவும் இந்த சூம் செயலியின் ஊடாகவும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு முதலில் செல்வதற்கு முன்பதாக எமது ஒருங்கிணைப்பாளர் பவானி சற்குண செல்வம் அவர்களோடு இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். வணக்கம் திருமதி பவானி சற்குண செல்வம் அவர்களே. அனைவருக்கும் அன்பு வந்தனங்கள். இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகின்றோம். தமிழ் வாழ்த்து. மும்மை எனும் குணமுண்டு, தமிழ் மொழிக்கு தனியோர் பண்புண்டு. செம்மை எனும் நிறைவுண்டு, சங்க திணைகள் கொடுக்கும் சிறப்புண்டு. இயலும் இசையும் கூத்துமென வேறு எங்கும் இல்லா முப்பிரிவால் பயனும் வியனும் விளைந்தனவே, இப்பகுப்பால் மொழியும் உயர்ந்ததுவே. அகவல் வெண்பா கலிப்பாக்கள் போல் யாப்பு சிறப்பு தமிழ் மொழிக்கே. சிகர கவிதை வண்ணம் போல் ஒரு சீர்த்தியுண்டோ பிறமொழியில். இளையராமல் வாழும் மொழி பெரும் இலக்கியங்கள் இலங்கு மொழி. இடையராமல் கற்றிடுவோம் நற்தமிழை என்றும் போற்றிடுவோம். இடையராமல் கற்றிடுவோம் நற்தமிழை என்றும் போற்றிடுவோம். நன்றி. நன்றி திருமதி பவானி சற்குண செல்வம் அவர்களே. இதோடு இந்த நிகழ்வுக்குள் செல்கின்றேன். பைந்தமிழ்ச்சாரல் வழங்கும் திறனாய்வு. இன்றைய திறனாய்விலே சீத்துவக்கேடு என்கிற நூல் திறனாய்வுக்கு வருகிறது. இந்த நூலை திறனாய்வு செய்வதற்காக பன்னாட்டு கையளிப்பு என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற எம்மோடு இருக்கின்றார் கலாநிதி சூனா குணேஸ்வரன் அவர்கள். கிராமிய சொல்லாடல்களுக்கு ஊடாக விரியும் ஒரு நூலின் பரிமாணம் என்ற தலைப்பினூடாக உரையாற்ற இருக்கின்றார் திரு கணபதி சர்வானந்தா அவர்கள். இவர்கள் இருவரையும் இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்வதோடு இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கின்ற அனைவரையும் இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, முதலாவதாக இந்த காரைக்கவி கந்தையா பத்மநாதன் அவர்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பொன்று. காரைக்கவி கந்தையா பத்மநாதன் ஈழத்தின் புகழ்பெற்ற கவிஞர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். இவரது படைப்புகள் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவனவாகவும் தமிழ் கலாச்சார விளிமியங்களை பிரதிபலிப்பனதாகவும் அமைந்துள்ளன. இவரின் சொந்த இடம் வாரிவளவு காரைநகர். இவர் தனது பள்ளி பருவத்திலிருந்தே, அதாவது 1981 முதல் மன்னிக்கவும், இவரின் சொந்த இடம் வாரிவளவு காரைநகர். இவர் தனது பள்ளி பருவத்திலிருந்தே, அதாவது 1981 முதல் தமிழ் இலக்கிய தளத்தில் எழுதி வருகின்றார். கல்வி தகமைகளாக விஞ்ஞானமானி யாழ் பல்கலைக்கழகம், கல்வியல் பட்ட மேல் டிப்ளோமா தேசிய கல்வி நிறுவனம் இலங்கை, மனித உரிமைகளின் பட்ட மேல் டிப்ளோமா கொழும்பு பல்கலைக்கழகம், முது விஞ்ஞானமானி இரசாயனவியல் பேராதனை பல்கலைக்கழகம், முதுகலை மாமணி சமூகவியல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், சைவ புலவர் அகில இலங்கை சைவ புலவர் சங்கம், சித்தாந்த ரத்னம் திருவாதுடை ஆதீனம், தொழில் தகமைகளும் இவர் பெற்ற உறுப்புரிமைகளும், இலங்கை தொழில்முறை பட்டய முகாமையாளர் நிறுவனத்தின் நிறுவத்துவ உறுப்பினர், அமெரிக்க திட்ட முகாமைத்துவ நிறுவனத்தின் நிபுணத்துவ உறுப்பினர், முதன்மை திட்ட முகாமையாளர், அமெரிக்க திட்ட முகாமைத்துவ நிறுவனம், இலங்கை முகாமைத்துவ நிறுவனத்தின் உறுப்பினர் 2012, இலங்கை ரசாயனவியல் நிறுவனத்தின் உறுப்பினர் 2002, இலங்கை
சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் நிறுவனத்தின் உறுப்பினர் 2014. இவர் வெளியிட்ட புத்தகங்களாவன குறுக்கால போவானே கோதாரி விழுவானே கவிதை தொகுப்பு, என்னமோ இருக்கிறம் கவிதை தொகுப்பு, அம்மாவினும் ஆசியாவின் அதிசயம் கவிதை தொகுப்பு, எண்ணத்தை எழுதி எண்ணத்தை கிழிக்க கவிதை தொகுப்பு, என்னடா மோனை என்னத்தை எழுதுறாய் கவிதை தொகுப்பு, காரைக்கவியின் பனங்கொட்டை கவிதை தொகுப்பு, காரைக்கவியின் காவோரை சிறுகதை தொகுப்பு, ஆனந்தனும் அவவும் குறுங்கதை தொகுப்பு, தமிழ் வேதம் தந்த கணபதி கட்டுரை தொகுப்பு, திருவள்ளுவர் என்னும் தெய்வீக முகாமையாளர் கட்டுரை தொகுப்பு, தமிழ் வளர்த்த மானுடம் கட்டுரை தொகுப்பு, நீரிருக்க பயமேன் ஆன்மீக கட்டுரை தொகுப்பு, சீத்துவக்கேடு துலஞ்சு போன எங்கட வாழ்க்கை இன வரவியல் நூல். இதுதான் இன்று எங்களுடைய திறனாய்வுக்கு வருகிறது. எங்கட பனையடி இன வரவியல் நூல். தொழில் என்று பார்க்கின்ற போது ஆசிரியர், பேச்சாளர், திறனாய்வாளர், பத்தி எழுத்தாளர், பயிற்சியாளர், கல்வியாளர், சமூகவியலாளர், திட்டமிடலாளர், முகாமையாளர், பணிப்பாளர், கல்வி ஆலோசகர் என பல பணிகளை படித்து வருகின்றார். இந்த நூல்களின் திறனாய்வுக்கு இருவர் இங்கே வந்திருக்கிறது. ஏற்கனவே நான் அறிவித்தது போல முதலாவது பேச்சாளரை இந்த அரங்குக்குள் இறக்க இருக்கின்றேன். கலாநிதி சூனா குணேஸ்வரன் அவர்கள். இவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு பன்னாட்டு கையளிப்பு. இவர் யாழ்ப்பாணம் தொண்டமானாற்றை பிறப்பிடமாக கொண்டவர். ஆசிரியர் பணி, எழுத்துப்பணி, ஆய்வுப்பணி ஆகியவற்றில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார். புலம்பெயர்ந்தோர் இலக்கியம் இவரது விசேட ஆய்வு பரப்பு ஆகும். ஈழத்து கவிதை, புனைக்கதை, இதழியல், சங்க இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம், திறனாய்வு ஆகியனவும் இவரது கவனத்தை கோரும் ஆய்வு புலங்களாக அமைந்துள்ளன. காலனித்துவ காலத்தில் வாழ்ந்து மறைந்த கவிஞர் மூனா செல்லையாவின் படைப்புகளை தேடி தொகுத்து பெருந்திரட்டுக்களாக பதிப்பித்து வழங்கியுள்ளார். ஈழத்தில் இருந்து புலம்பெயர்ந்தவர்களின் படைப்புகளை தேடி கண்டடைந்து அவை பற்றிய ஆரம்ப ஆய்வு முயற்சியை இலங்கையிலே தொடக்கி வைத்தவர். 20ஆம் நூற்றாண்டில் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்களின் கவிதை, புனைக்கதைகள் ஓர் ஆய்வு என்ற முது தத்துவமானி ஆய்வை பேராசிரியர் ராணா சண்முகதாஸ் அவர்களின் வழிகாட்டலில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களின் நாவல்கள் ஒரு நுண்ணாய்வு என்ற ஆய்வில் ஈடுபட்டு முனைவர் பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார். இப்படைப்புகளை மையப்படுத்திய படைப்பிலக்கிய கட்டுரைகளை அலைவும் உலைவும் 2009 என்ற தொகுதியாக வெளியிட்டுள்ளார். அலைவும் உலைவும் 2009, புனைவும் புதிதும் 2012, உள்ளும் வெளியும் 2014, இலக்கியத்தின் சமூகம் பண்பாடு சார் கட்டுரைகள் 2016, மண்ணில் மறந்தவை இலக்கிய கட்டுரைகள் 2019, சங்க இலக்கியம் வழிபாடும் நீர்பண்பாடும் 2023 ஆகிய கட்டுரை தொகுதிகளையும் வெளியிட்டுள்ளார். மேலும் மூச்சு காற்றால் நிறையும் வெளிகள் 2008, அம்மாவிடம் சேகரமாகிய முத்தங்கள் 2016 ஆகிய படைப்பிலக்கியங்களையும் வெளியிட்டிருக்கின்றார். இவை தவிர 10க்கும் மேற்பட்ட நூல்களின் தொகுப்பாசிரியராகவும் இருந்திருக்கிறார். உலகத் தமிழர் செம்மொழி மாநாடு, சென்னை உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் பன்னாட்டு ஆய்வு மாநாடு, சர்வதேச எழுத்தாளர் மாநாடு முதலான பண்பாட்டு ஆய்வரங்கங்களில் பற்றி பங்கு பெற்றி ஆய்வு கட்டுரைகளையும் சமர்ப்பித்திருக்கின்றார். இவர் தனது எழுத்து முயற்சிகளுக்காகவும் ஆசிரியர் பணிக்காகவும் பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். தற்போது வல்வெட்டித்துறை சிதம்பரம் கல்லூரியில் தமிழாசிரியராகவும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் வருகை விரிவியாளராகவும் பணியாற்றியுள்ளார். அவரை இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு பன்னாட்டு கையளிப்பு என்ற தலைப்பினூடாக கலாநிதி குணேஸ்வரன் அவர்களை இந்த அரங்கினுள் உரையாற்றுமாறு அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். உங்களுடைய ஒலிவாங்கியை சரி செய்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். பைந்தமிழ் சாரல் வழங்குகின்ற திறனாய்வு நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் காரகவி கந்தையா பத்மானந்தன் அவர்கள் எழுதிய சீத்துவக்கேடு என்ற நூல் பற்றிய எனது
எண்ணங்களை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வகையிலே இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்குகின்ற மற்றும் இதனை ஒருங்கிணைக்கின்ற மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலான வணக்கத்தை இந்த நூலாசிரியர் கந்தையா பத்மானந்தன் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு எனது உரைக்குள் நிகழ்கின்றேன். சீத்துவக்கேடு தொலைஞ்சு போன எங்கட வாழ்க்கை என்ற அந்த தலைப்பிலான ஒரு மிகப்பெரிய ஒரு நூல் என்று சொல்லலாம். இந்த நூலிலே இதுவரை காலமும் நாங்கள் வாழ்ந்து சென்ற அந்த வாழ்வினுடைய சில பக்கங்கள், அதாவது சில கூறுகள் இந்த நூலிலே மிக விலாவாரியாக பதிவாகியுள்ளன என்று கூறிக்கொள்ளலாம். உண்மையில இந்த நூலை பார்க்கின்ற போது எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த 2-3 தலைமுறையினர் எவ்வாறு இந்த இயற்கையோடு ஒட்டிய அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி ஊரோடும் உறவோடும் ஒத்திருந்தார்கள் என்பதெல்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகின்றன. இன்றைக்கெல்லாம் இங்கே சொல்லப்பட்ட பல பண்பாட்டு கூறுகளிலிருந்து நாங்கள் மிக தூரத்துக்கு வந்து விட்டோம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். என்னோட சொன்னால் அதை கந்தையா பத்மானந்தன் அவர்கள் தன்னுடைய அந்த இன்னொரு அவர் குறிப்பிட்டிருக்கிற இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சூழல் எல்லாவற்றையும் கொஞ்சம் தூரமாக்கி விட்டனர் என்று. முதல்ல இந்த நூலுக்குள் நான் நுழைவதற்கு முன்னதாக இந்த சீத்துவக்கேடு என்பதற்கு நூலாசிரியர் எவ்வாறு விளக்கம் கொடுக்கின்றார் என்று பார்ப்போம். இந்த சீத்துவம் என்று சொன்னால் அது செல்வம், வளம், சுத்தம், திறன் இவ்வாறான பல பொருள்களை கொண்டனவாக சீத்துவம் என்ற சொற்பதம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த சீத்துவக்கேடு இவ்வாறான செல்வம், வளம், திறன் ஆகியவை எல்லாம் ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில் பாதிப்புற்றிருக்கின்றன என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கும். அதாவது கேடு என்பது எங்களுக்கு உவப்பில்லாத விடயங்களை அது குறிப்பனவாக இருக்கும். அந்த வகையிலே பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்கள் எழுதிய அந்த ஒரு குறிப்பிலிருந்து நான் இந்த விடயத்தை தொடக்கலாம் நினைக்கின்றேன். நவீனம், நாகரிகம், தொழில்நுட்பம், உலகமயமாதல் என பல்வேறு சமாச்சாரங்களின் உள்நுழைவால் இயல்பான பல சமூகங்களின் தொன்மையான இருப்பு சிதைவுக்குள்ளாவதை அல்லது அற்றுப்போவதை நாம் கண்முன்னே காண முடிகின்றது. இவ்வாறான ஒரு சூழலில் நாம் நம்முடைய பண்டைய இருப்பை, இன, மொழி, அரசியல் வரலாற்றை நீள நினைப்பதும் மீட்டுருவாக்கம் செய்வதும் நனவிடை தோய்வதும் பதிவு செய்வதும் அவசரமான தேவையாக அமைந்துவிட்டது. அல்லவர் மிக முக்கியமாக இன்னொரு தொடரை குறிப்பிடுவார். தொடர்ந்து வரும் முகங்களற்ற மனிதர்களாக நாம் மாறுவதன் முன் நம்முடைய முக விலாசங்களை பதிவு செய்வதும் அடுத்த தலைமுறையினருக்கு இதனை கடத்துவதும் மிக மிக அவசியமானதாகும். நான் நினைக்கின்றேன் இந்த தொடரில் பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த விடயம்தான் இந்த நூலை எழுதிய கந்தையா பத்மானந்தன் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. என்று சொன்னால் நாங்கள் முகங்கள் அற்றவர்களாக இல்லாமல் எங்களுக்கு முகங்கள் இருக்கின்றன, எங்களுக்கு ஒரு பண்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்திருக்கின்றது. அந்த வாழ்க்கை இன்று நேற்று மட்டும் இருந்ததல்ல, காலங்காலமாக எங்கள் இலக்கியங்கள் பதிவு செய்து வைத்திருந்த சங்க இலக்கியத்திலிருந்தே தொடர்ந்திருக்கின்ற என்பதைத்தான் அவருடைய இந்த பதிவுகளை வாசிக்கின்ற போது நமக்கு மிக திட்ட தெளிவாக தெரிகின்றன. அப்ப இந்த ஒரு பீடிகையோடு இந்த நூலுக்குள்ளே நுழைவுமாக இருந்தால் நாங்கள் பலவிதமான வடிவங்களை நாங்கள் தரிசித்திருக்கிறோம். இதுவரை எங்கள்கிட்ட புனைவுகள் இருக்கின்றன, புனைவு சாரா எழுத்துக்கள் இருக்கின்றன, மற்றும் ஆற்றுகை கலைகள் எல்லாம் இருக்கின்றன. நான் இந்த நூலை வாசிக்கின்ற போது என்னுடைய வாசிப்பு அனுபவத்தில் அகப்பட்ட முன்னைய பல படைப்புகள் எல்லாம் வந்து செல்லக்கூடிய அந்த நிலைமை இருந்தது. ஒரு சிலவற்றை நான் மேற்கோளாக எடுத்து காட்டிக்கொண்டு அங்கே நுழையலாம் நினைக்கின்றேன். உண்மையில இந்த சமூக பண்பாட்டு வரலாறுகள் என்பவை பலவிதமாக எழுதப்பட்டிருக்கின்றன. எனக்கு நாங்கள் டேனியல் கதைகள், டோனிஜிவா கதைகளை வாசித்தால் அதுக்குள்ளாலே ஒரு சமூக பண்பாட்டு வரலாறு எழுதப்படும். ஒடுக்குதலுக்குள்ளான சமூகங்கள் எப்படியெல்லாம் அதிகார வர்க்கத்தினரால் ஒடுக்கப்பட்டார்கள் என்பது அந்த வரலாறு இருக்கு. அல்லது
90களுக்கு முன்னர் இருந்த இலக்கியங்களை படிக்கின்ற போது போர் சார்ந்த இலக்கியங்களுக்கூடாக அது போர்க்கால கதைகள் அல்லது அந்த மக்கள் பட்ட அந்த அனுபவங்கள் பல்வேறு துன்பங்கள் எல்லாம் வந்து சேரும். அது ஒரு வகையிலே போர்க்கால அனுபவங்களாக இருக்கு. இவ்வாறு கொஞ்சம் நாங்கள் அப்படியே முன்னுக்கு போனோம் என்று சொன்னால் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறுகள் சமூக பண்பாட்டு வரலாறுகளாக பதிவு செய்து வைக்கப்பட்டுள்ளன. அவை என்னை பொறுத்தவரையில் 2 விதமா நாங்கள் அதை பிரிக்கலாம். ஒன்று வந்து புனைவு சார்ந்த எழுத்துக்கள், மற்றவை புனைவு சாரா எழுத்துக்கள். இப்ப புனைவு சாராத எழுத்துக்கள் என்று சொல்லிக்க நாங்கள் ஒரு வகையில ஒரு புலமைத்துவ எழுத்துக்கள் என்று நாங்கள் சொல்லலாம் வேண்டுமானால். நாங்க புலமைத்துவ எழுத்துக்கள் நாங்கள் போனோம்னு சொன்னா கொஞ்சம் முன்னுக்கு எனக்கு தெரிந்த வகையிலே இப்ப தமிழர் சால்வென்ற ஒரு நூல் இருக்கிறது. சுனா வித்யானந்தன் எழுதின நூல், எல்லாரும் நீங்க படித்திருப்பீங்க. அந்த தமிழர் சால்வுல பாத்தீங்கன்னு சொன்னால் அது குடும்ப அமைப்பு அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சமய நெறிமுறைகள், பண்பாட்டு விழுமியங்கள், மரபுகள், இவ்வாறு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் ஒரு வகையில ஒரு 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 புனைவு ஒரு புலமைத்துவ ஒரு படைப்பாக அவர் அங்கு கொண்டு, அது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு அல்லது விமர்சன தொகுப்புன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சங்க இலக்கியங்களை பற்றிய ஒரு ஒரு தொடர்பு போல இருக்கு. அதுக்கு பின்னர் வாசித்ததில் எனக்கு இப்பொழுது சொல்லக்கூடியது வந்து பக்தவத்சல பாரதியுடைய பண்பாட்டு மானுடவியல். அவர் தொடர்ச்சியாக வந்தவர் எழுதிய பண்பாட்டு கோட்பாடுகள் பேர்ந்து அதுக்கு பின்னர் வேறு ஒரு நூல்கள் வந்திருக்கலாம். அந்த பண்பாட்டு மானுடவியலை நாங்கள் பார்க்கல, அது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த தென்னாசிய சமூகங்களுடைய பண்பாட்டு வரலாறுகளை அதற்குள்ளாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு வந்தோம் என்று சொன்னா தோணா பரமசிவனை நாங்கள் தரிசிக்கலாம். பரமசிவன் வந்து மிக அற்புதமாக சின்ன சின்ன விஷயங்களை, உப்பு ஏண்டா உப்பு எப்படி அந்த ஒரு குடும்பம், அதாவது இந்த எங்களுடைய பண்பாட்டில் எப்படி உப்பு முதன்மை பிறக்கின்றது, அல்லது ரத்தம், இப்படி அவர் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு போவார். மிக அற்புதமாக அந்த 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 படைப்பாளி. அவர் ஒரு கள ஆய்வாளராக இருந்திருக்கிறார். அண்மையிலே தான் சில வருடங்களுக்கு முன்னர் காலமாக இருந்தார். இந்த தொடர்ச்சி வந்து ஒரு வகையிலே ஒரு புலமைத்துவ பாரம்பரியம் கொண்ட புலமைத்துவ படைப்புகளாக இருக்கும். நினைக்கிறேன் இதைத்தான் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் காரக்கவியர்களுக்கு எழுதிய அந்த அணிந்துரையில அழகா சொல்லுவார். இதுல இருக்கிறத கொஞ்சம் சீவி சிராவி கொஞ்சம் ஒரு விதமா எழுதினால் இது வந்து ஒரு விதமான ஒரு ஆவணப்பதிவாக, இப்போ இது ஆவணப்பதிவு தான், ஆனா ஒரு புலமைத்துவ படைப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி எழுதுறது அதுதான். இங்க வந்து காரக்கவி அவர்கள் செய்திருக்கின்ற இந்த நூலிற்கூடாக ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் ஒன்று வந்து சேர்ந்திருக்கிறது, மொழி. எங்களுடைய பிரதேச வழக்காற்று மொழிகளை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே கொண்டு வந்திருக்கிறேன். நான் கணிசமான படைப்புகளை, ஈழத்திலிருந்து வரக்கூடிய படைப்புகளை எல்லாம் வாசித்திருக்கிறேன் தான். ஆனா இப்படி ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு நூலிலே ஒரு 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 அந்த கிராமிய மனம் கமலக்கூடிய வகையிலே அந்த சொற்களை, சொற்பதங்களை, வாக்கியங்களை ஒட்டுமொத்தமாகவே கொண்டு வந்து சேர்த்ததை இதுவரை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் புனைவுகள்ல இருக்குது. ஆனால் இந்த புனைவு சாராத ஒரு ஆவண பதிவாக வந்திருக்கின்ற இந்த நூல் அந்த மொழியை, ஈழத்து மொழி வழக்காற்றை வந்து சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. அப்ப நான் இதுவரையும் குறிப்பிட்டது வந்து ஒரு வகையில புலமைத்துவ படைப்புகள். அப்ப இன்னொரு படைப்பிங்க எங்கள்கிட்ட இருக்கு வந்து அதாவது புனைவு சார்ந்த இலக்கியங்கள். புனைவு சார்ந்த இலக்கியங்கள்ல குறிப்பாக நான் புனைகதைகளை சொல்லலாம். அது சிறுகதை, கவிதை, சிறுகதை மற்றும் நாவலை எங்க எடுத்துக்கொள்ளலாம். கவிதையை நாங்கள் விட்டுக் கொள்வோம். அப்ப இதுல வந்து சிறுகதைகள், நாவல்களுக்கு ஊடாக இந்த சமூக பண்பாட்டு வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. காரக்கவி ஐயா வந்து பதிவு செய்ததை போன்று சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வேற நூல்கள்ல பதிவு செய்யப்படும். இங்க இருக்கக்கூடிய இந்த இலக்கிய நண்பர்களுக்காக சில விடயங்களை நான் ஒரு முன்னோட்டமாக அதை சொல்லிக் கொள்ளலாம். நான் படித்த வகையில தமிழ்நாட்டுல நாங்கள் கீராவை பற்றி நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். கீரா வந்து மிக முக்கியமான ஒரு மானுடவியல் ஆளராக அவர் வந்து இந்த கிராமிய மனங்கமலக்கூடிய கதைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். நான் தொகுத்த ஒரு சின்ன ஒரு தொகுப்பு ஒரு நினைவு வெளியீட்டுல கூட என்னுடைய பேராசிரியர் கீனா விசாவுருவன் அவர்கள் தொகுத்த 10 பண்பாட்டு கதைகளையும் ராஜநாராயணனுடைய இன்னும் ஒரு 10 பண்பாட்டு கதைகளையும் சேர்த்து ஒரு நூலாக ஒரு தேவைக்காக நான் பதிப்பித்திருக்கிறேன். அப்பொழுது வாசிக்கின்ற போது அங்கேயும் வந்து இந்த கிராமிய மனங்கமலக்கூடிய கதைகளாகத்தான் அவை வருகின்றன. அவை கதைகளாக வருகின்றன. அப்படி கதைகளாக வருகின்ற போது ஏராளமான புனைவுகள் எங்கிட்ட இருக்குது. இப்ப இந்த சீத்துவக்கீட வாசிக்கின்ற போது சில விஷயங்கள் எல்லாம் அங்கேயும் ஒரு தாவி போகக்கூடிய, என்னோட முத்துலிங்கம் இருக்கிற முத்துலிங்கம் வந்து என்ன செய்யறாண்டா உண்மைகளை இந்த நாட்குறிப்புகள் எழுதிக்க
இந்த நூல்ல இருக்கக்கூடியது போன்று சில நினைவுகளை வந்து அந்த கதைகளுக்கூடாக மீட்டு கொண்டு போவேன். ஆனா ரவியினுடைய காலமாகி வந்த கதைகள் அறிஞ்சிருப்பீங்க. அதுல வந்து அளவட்டி மற்றும் அந்த வலிகாம பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சில பண்பாட்டு அம்சங்களை அந்த கதைகளுக்கூடாக கொண்டு செல்வார். இப்படி நிரம்ப இருக்குது. சாந்தனுடைய சித்தனின் சரிதம் அண்மையில வந்திருந்த ஒரு நாவல். அது இன்னொரு விதமாக தன்னுடைய ஒரு மூதாதையர் அந்த தலைமுறை கூட தான் கடந்து வந்த வாழ்க்கை, இவையெல்லாம் புனைவுகளாக வந்திருக்கின்றன. மிக அண்மையிலே இந்த நூலுக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய இன்னொரு நூல் என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராஜேஷ் கண்ணன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். நீங்க அறிந்திருப்பீங்க, கிராமத்து மனிதர்கள் என்று சொல்லி. கிராமத்து மனிதர்கள். அதை இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தார், நீங்கள் ஒரு நாவலாக வரக்கூடியதை பழுதாக்கி போட்டீங்கள் ராஜேஷ் கண்ணன் என்று சொல்லி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் என்று சொன்னா அதை இன்னொரு விதமாக இருந்தா நாவலா வந்திருக்க மாட்டேன். அந்த கிராமத்து மனிதர்களும் வந்து ராஜேஷ் கண்ணனுடைய கிராமத்து மனிதர்களும் சீத்துவக்கேட்டுல இருப்பதை போல சில சில அம்சங்களை கொண்டு அது ஒரு சின்ன நூலாகத்தான் வந்திருக்கிறது. அதைத்தான் என்னால் இப்பொழுது தொடர்படுத்த முடியும். இப்ப இவ்வாறாக இந்த சமூக பண்பாட்டு வரலாறுகள் இரண்டு விதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒன்று வந்து புலமைத்துவ படைப்புகளாக வந்திருக்கின்றன, மறுபுறத்தில் புனைவு சாராத படைப்புகளாக வந்திருக்கின்றன. அப்ப இந்த இரண்டுக்கும் இடையிலே அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்று சொன்னா, இது ஒரு புனைவு தன்மையோடு ஆவண பதிவாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூல் இந்த சீத்துவக்கேடு. இது ஒட்டுமொத்தமாக புனைவும் அல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு புலமைத்துவ படைப்பாகவும் வராமல் ரெண்டுக்கும் இடையில் நகரக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குன்றதுதான் நான் சொல்லுவேன். என்று சொன்னா அது ஒரு குறைவல்ல, இது ஒரு புதிய ஒரு முயற்சி. என்று சொன்னா வாசிப்பவர்களுக்கு சுவாரஸ்யம் ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். கொஞ்சம் மண்டையை கிருக்கிற மாதிரி அவர்களை இது வாசிக்கிற கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அங்களை விலத்தி வைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கக்கூடாது. அந்த ரெண்டுக்கும் இடையிலே நகரக்கூடிய அந்த நளினமான அந்த மொழியை லாவகமாக கையாளக்கூடிய அந்த தன்மை வந்து காரகவி ஐயாவுக்கு வந்திருக்கிறது நான் நினைக்கிறேன். அவருடைய இனிய சிறுகதை மற்றும் கவிதைகளை எல்லாம் நான் வாசித்திருக்கிறபடியால் ஓரளவு அந்த முடிவுக்கு என்னால வரக்கூடிய இருக்கு. ஆகவே இந்த புலமைத்துவ படைப்புகளுக்கும் புனைவு சாரா படைப்புகளுக்கும் இடையிலே ஒரு தன்னுணர்வு சார்ந்து ஒரு ஆவணமாக பண்பாட்டு கையளிப்பாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூலாகத்தான் நான் இந்த நூலை நான் பார்க்கின்றேன். இந்த வகையிலே ஒரு 8 அத்தியாயங்களை இந்த நூலை அவர் கொண்டு வந்திருப்பார். முதல் 4 அத்தியாயங்கள் வந்து வெறும் பலர் 2-3 பேர் எழுதிய சில குறிப்புகளை நான் வாசித்திருந்தேன். ரஞ்சினி ஒரு குறிப்பு இருக்கிறார், அதே போல புலோலியூர் ரத்னவேலோன் இன்னொரு குறிப்பு எழுதியிருந்தார். அப்ப அவர்களும் கூட சொல்கிறார்கள் என்று சொன்னா, முதல் 4 தொடர்கள் வந்து மனிதர்கள் தொடர்பாக வருகின்றன, ஏனைய 4 தொடர்கள் வீட்டு பிராணிகள் தொடர்பாக வருகின்றன. நீங்களும் அதை வாசித்து. ஆனா ஒட்டுமொத்தமாக இது மனிதர்கள் பற்றியோ அல்லது வீட்டு பிராணிகள் பற்றியோ அவர் அந்த ஒரு வரையறையை போட்டிருந்தாலும் கூட வீட்டு பிராணிகளை பற்றி சொல்கின்ற போது அந்த பண்பாடு சார்ந்த விடயங்களை சொல்வதற்காக கொஞ்சம் அங்கால அதுக்கு வருவார். அப்ப அந்த தன்மையெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஆகவே இந்த வகையில நான் நினைக்கிறேன்னு சொன்னா, முதல் 4 அத்தியாயம் என்று நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். முதல் 4 அத்தியாயங்கள் வந்து எமது பண்பாட்டு மரபுகளை வெளிப்படுத்தக்கூடியனவாக அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம். வரலாறு, உறவு முறை, வாழ்க்கை அம்சங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், மரபுகள், வழக்கடிபாடுகள், இவையெல்லாம் எப்படியாக எங்களிடம் இருந்திருக்கின்றன என்பதை அவர் வந்து முதல் 4 அத்தியாயங்களா இருக்கக்கூடிய சீத்துவக்கேடு முதல் எங்கள் ஊரடி என்னோட, எங்கள் ஊரடி, எங்கள் அடுப்படி, எங்கள் தலைவாசல் அடி, எங்கட கிணற்றடி, இந்த 4ஐயும் வந்து நான் அப்படி பார்க்கலாம். மனிதர்கள் சார்ந்த அவர்களுடைய வரலாறு, உறவு முறை, வாழ்முறை அம்சங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், மரபுகள், வழக்கடிபாடுகள், வளமைகள், இவ்வாறானவை எல்லாம் அதுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறது. மிகுதி இருக்கக்கூடிய அந்த வீட்டு பிராணிகள் அல்லது ஜீவராசிகள் பற்றி சொல்லக்கூடிய அந்த பகுதிகளை வந்து நான் எப்படி பார்க்கலாம் என்றேன், எங்கட பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அம்சங்களை அதுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா மிக முக்கியமாக அதுல 3 விஷயம் வருது. ஒண்ணு வந்து அந்த ஆட்டடியை பற்றி சொல்வதாக இருக்கலாம், அல்லது மாட்டடியாக இருக்கலாம், அல்லது கோழி கூட்டடியாக இருக்கலாம். இந்த 3ம் வந்து ஒரு வகையில எங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை விருத்தி செய்வதற்கு அந்த காலத்துல இந்த மனிதர்கள் எப்படியாக வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படி இந்த
இந்த மிருகங்கள் அல்லது இந்த பிராணிகளை தங்களுடைய வாழ்வுக்கு ஏற்ற மாதிரி வசப்படுத்தி இருக்கிறார்கள். அதுல மனிதாபிமானம் எல்லாம் எவ்வாறெல்லாம் வெளியோடி இருக்கின்றன என்பதையெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். இறுதி நாயடி என்று சொல்றதையும் கூட அதே ஒரு விஷயத்தை நான் கண்டுகொண்டேன்னு சொன்னா, எங்களுடைய பழைய எங்களுடைய அந்த வேட்டையாடுகின்ற அந்த மரபு எல்லாம் அந்த மரபை எல்லாம் தொடர்படுத்தி கொண்டு வருவார். எழுத்தாளர் நந்தினி சேவியர் அப்ப சொல்லுவார், நாங்கள் எல்லாம் அவர் வந்து ஒரு அருமையான கதை எழுதினார், வேட்டை என்ற ஒரு கதை எழுதினார். அந்த வேட்டையில மிக அற்புதமாக இங்க கந்தையா பத்மானந்தன் அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த வேட்டையாடுதல் முறையை பற்றி அதுக்கு ஒரு சிறுகதையா கூட அவர் எழுதியிருப்பார். அப்ப இந்த வகையிலே இந்த 8 அத்தியாயங்களும் ஒரு வகையில் இந்த பண்பாட்டு மரபுகளை அவ்வாறு வெளிக்கொண்டு வந்து அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் எப்படித்தான் வாழ்ந்தோம் என்பதை வெளிப்படுத்துவனவாக அமைந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே பொருளாதார வளத்தை எப்படி இவர்கள் பெருக்கினார்கள், வழிபாட்டு மரபை எப்படி இவர்கள் பேணினார்கள், உறவு முறைகள், உறவுகளை எப்படி அவர்கள் அனுசரித்திருந்தார்கள், ஒழுக்கம் எவ்வாறு பேணப்பட்டிருந்தது, உடல் நலத்தில் அவர்கள் எவ்வாறு அக்கறையாக இருந்தார்கள், அடுத்த தலைமுறைக்கு எப்படி இந்த வாழ்க்கையை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர்கள் மிக தீவிரமாக சின்ன சின்ன விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை எல்லாம் இந்த நூல் முழுவதுமாக நாங்கள் அவதானிக்க முடிகின்றோம். இதுல அவர் முதலாவது இந்த எங்கட ஊரடி என்று சொல்லி, இதை நான் ஒவ்வொரு அத்தியாயமா பேசுவது என்னுடைய நோக்கம் இல்ல, ஆனா இதுல இருக்கக்கூடிய சில விடயங்களை கொஞ்சம் சுட்டி காட்டலாம்னு சொன்னேன். ஏனென்றால் ஒரு பண்பாடு என்பது ஒரு விஷயம் இல்லை, அதுக்குள்ள ஏராளமான சின்ன 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 கூறுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவார்கள். அது எப்படின்னு சொன்னா, பண்பாடு என்பதற்கு பக்த வத்சல பாரதி எப்படி விளக்கம் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர் பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். அதுல மிக புகழ்பெற்ற மானுடவியலாளராக இருக்கக்கூடிய எட்வர்ட் பெர்னட் டைலர் சொன்ன ஒரு கருத்தை அவர் கொடுத்திருக்கிறார். எப்படின்னு சொன்னால், பண்பாடு என்பது அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுக்க நெறிகள், சட்டம், வழக்கம் முதலானவையும் மனிதன் சமுதாயத்தில் ஒரு உறுப்பினராக இருந்து கற்கும் பிற திறமைகளும் பழக்கங்களும் அடங்கிய முழுமை தொகுதியே பண்பாடு என்று சொல்லுவார். இதுக்குள்ள நாங்கள் நம்பிக்கை, கலை, ஒழுக்க நெறி, சட்டம், வழக்கம் என்று சொல்லியிருக்க, இப்ப நம்பிக்கை ஒன்றை எடுத்து வச்சு கொண்டு சொன்னா, நம்பிக்கை என்பது ஒரு பெரிய ஒரு பரப்பு. அந்த நம்பிக்கையில ரொம்ப சின்ன சின்ன கூறுகள் எல்லாமே கந்தையா பத்மானந்தன் அவர்கள் சொல்லியிருக்க ஒரு இடத்தை என்ன செய்வார் சொன்னால், இந்த வேள்வி, அதாவது இந்த கோழியை பற்றி சொல்ல வருவேன், கோழி மற்ற சேவலை பற்றி சொல்ல வரையக்கல, அதை எப்படி நாங்கள் சமயத்துக்களை கொண்டு சேர்க்கிறோம் என்றதையும் சொல்லுவேன். திருமுருக ஆற்றுப்படையில ஆட்டை பலியிடுறது, அது கோழியம் பலியிடுறது அங்க சொல்லப்படுது. அதே போல இந்த இலக்கற்று என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒருவர் ஒரு பொருள் காணாம போயிட்டால் அதை 4 பேருக்கு சொல்லிட்டு நான் இலக்கட்ட போறேன்னு சொல்றது, இலக்கட்டுறது. அப்ப இதெல்லாம் பாருங்க, நம்பிக்கைக்குள்ள ஒரு சின்ன கூறாக இருக்குது. அப்ப இந்த பண்பாட்டு கூறுகள், ஏராளமான பண்பாட்டு கூறுகளை உள்ள கொண்டு வந்திருப்பார் அவர். அப்ப பண்பாட்டு கூறுண்டா என்னன்னு சொன்னால், பண்பாட்டின் மிகச்சிறிய ஒரு அலகுதான் பண்பாட்டு கூறு. உதாரணத்துக்கு தலைவாறுதல் என்று சொல்றோம், அல்லது நண்பர்களை சந்திக்கிற போது நாங்கள் கை குலுக்கி கொள்றோம், அல்லது கொடியேற்ற, அதாவது ஒரு நிகழ்ச்சியில நாங்கள் தேசிய கொடியேற்றம்னு சொன்னா தேசிய கொடிக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துறோம். இது ஒரு பண்பாட்டு கூறு. அப்ப இந்த சின்ன சின்ன கூறுகளை இப்ப இதுல என்ன செய்ய வேண்டாம், அந்த பெண்கள் முன்னைய காலங்கள்ல தங்களோட ஓய்வு நேரங்கள்ல பேன் பாப்பினர். முத்துலிங்கம் கூட எழுதுவார். முத்துலிங்கம் ஒரு புதிய தொடர் ஒன்றை கொண்டிருக்கார், முக்கோண பெண்டுகள் என்ற ஒரு இடத்தை சொல்லுவார். அது என்ன முக்கோண பெண்டுகள் நானே யோசிச்சேன். முக்கோண பெண்டுனா 3 பேர் மாறி மாறி பேன் எடுப்பினர். கரகவியை என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு ஆள் அந்த படியில மேலே இருப்பார், 2வது ஆள் அந்த படியில கீழே இருப்பார், அடுத்த ஆள் கீழே இருப்பார். இது நீள்கோட்டு வரிசையில இருப்பார். முத்திரிகம் சொல்லி வேணும்னா முக்கோணமா இருக்கிறவா 3 பேரும் மாறி மாறி பேன் குத்தி கொண்டிருப்பார். அப்ப தலை வேறுதல் என்பது ஒரு பண்பாட்டு கூறு. இங்க கரகவி ஐயா சொல்ல பேன் பார்க்கிற நேரங்கள்ல அவர்கள் தங்கிட்ட இருக்கக்கூடிய சகல முட்டுக்களையும் அதுல தீர்த்து கொள்வார்கள். இன்றைக்கு அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாம போச்சு. இப்ப பிள்ளைகளுக்கு ஈர்கோலி என்று கேட்டா தெரியாது, ஈர்கோலியை பற்றி தெரியாது, பேன் குத்துறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்து பூசி போட்டால் அல்லது ஏதோ அதுக்கெல்லாம் நிரம்ப எல்லாம் வந்துடுது. அப்ப இந்த பேன் பார்க்கிற நேரங்கள்ல பெண்கள் தங்களுக்குள்ள கதைச்சு கொள்றது, தங்களோட கதையை சொல்றது, பக்கத்து வீட்டார கதையை சொல்றது, சில ரகசியங்களை குசுறது எல்லாம் ஒரு வகையில இன்றைக்கு இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிப்படும். அதெல்லாம் அழகா சொல்லுவாரு. அப்ப பாருங்க, இப்ப இப்படியான இந்த பண்பாட்டு கூறுகள் எல்லாம் இங்க வரும்.
அப்ப நான் சொல்ல விஷயத்துக்கு என்று சொன்னா, இந்த முதலாவது இந்த எங்கட ஊரடி என்று சொல்ல வரே மிக அற்புதமா அந்த அந்த முதலாவது அத்தியாயம் மட்டும் உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு கட்டுரை என்றுதான் நான் சொல்லுவேன். அது ஒரு ரிசர்ச் கான்ஃபரன்ஸ்ல வாசிக்கக்கூடிய ஒரு கட்டுரை. அத மொழியை மாத்தி விட்டா சரி, அவ்வளவுதான். அதுல வேறு ஒரு சிக்கலும் இல்லை. அந்த மொழிய, அந்த பேச்சு மொழிய நியம தமிழுக்கு மாத்தி விட்டா சரி. அது ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு கட்டுரையாக இருக்கு. அதுல என்ன செய்யறான்னு சொன்னா, காரநகர் என்ற அந்த கிராமத்தினுடைய வரலாறு, அதனுடைய தொன்மை, அதோட தொடர்புடைய எல்லாம் என்ன செய்வார், நிரம்ப சொல்லுவார். ஒரு சொற்பதத்துல தொடங்குவார். உவட்டியல் என்று சொல்லுவார். எனக்கே அது புதுசா இருந்தது. உவட்டியல் என்று நான் கேள்விப்படவே இல்லை. அப்ப உவட்டியல் என்ற பிரேச வழக்கை சொல்ல தொடங்கி, அதாவது உவன, உவள, உவரை என்று சொல்றதான் உவட்டி என்று சொல்றது. உவட்டியல் இப்படி கதைக்கணும். காரநகர் என்ற பெயர் எப்படி வந்தது, வியாபாரத்துக்காக வேறு பிரதேசங்கள்ல இருந்து வந்தவர்களுடைய கதை, கோவில்கள், தேவாலயங்கள், கோட்டை பற்றி ஒரு வர்ணனை ஒன்று வருது. அவ நினைக்கல அது. ஏன்னா நாங்கள் வாசிச்சிருக்கிறோம் தான் கோட்டை. எங்களுக்கு தெரிஞ்சது இந்த கோட்டைன்னு சொன்னா கோட்டை சரி என்னென்ன வடிவங்கள்ல இருக்கும், அதுல காவலுக்கு ஒரு பீரங்கி வச்சிருப்பான்றது உண்மையில நான் மனசை திறந்து சொல்றேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன சொன்னா அந்த கோட்டை மேல் அந்த தளத்துல பீரங்கி வச்சிருப்பான், மற்றது உள்ளுக்கு கொஞ்சம் ஆயுதங்கள் இருக்கும் தெரியும். இவர் எவ்வளவு அந்த கோட்டையின் அமைப்பு, அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அதனுடைய அந்த அகழி முறை, அவன் ஏறி வந்தால் அவனை தாக்குறதுக்குரிய ஆயுதங்கள் எங்கெல்லாம் தேடி எடுத்து ஒரு விலாவாரியான பதிவொன்றை அங்க கொடுத்திருப்பார். அப்ப அந்த கோட்டை பற்றிய விவரணங்கள், காரநகர் கோட்டை எப்படி வந்தது, அந்த கோட்டையின் அமைப்பு, அதனுடைய பாதுகாப்பு அரண்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பற்றிய விலாவாரியான விவரணைகள், தீவுகளை பற்றி சொல்றது, போக்குவரத்தை சொல்றது, இந்திய தொடர்பு எப்படி அங்க சேருது, இந்த ரலி சைக்கிளை பற்றி சொல்லுவார். வேண்டாம், அதை கதைச்சா அப்புறம் மிச்சமெல்லாம் கதைக்கலாம் போயிடும். ரலி சைக்கிளை பற்றி சொல்லுவார். புலம்பெயர் வாழ்க்கையை பற்றி சொல்லுவார். என்னுடைய ஸ்பெஷல் ஏரியாவே அந்த ஏரியா தான். கலந்தரதுல பேர் புலம்பெயர் மாக்கள். நான் தேடின தான் அவர் தேடி எழுதி வச்சிருக்கிறேன். அப்ப எப்படி பட்டினப்பாளையத்துல எப்படி வருது, அங்க சிலப்பதிகாரத்துல எப்படி வருது, ஏன் நாங்க சிலப்பதிகாரத்தை வாசிச்சாலும் அதுல எண்ணெய் வியாபாரிகள் என்று சொல்லி அப்படியே நீளத்துக்கு போக அப்படியே நாங்கள் அந்த அதாவது கலந்துரையும் புலம்பெயர் மாக்கள் வேறு வேறு தேசங்கள் இருந்து வந்த வேற்று நாட்டவர்கள் எல்லாம் அங்க கலந்திருந்து உரைகிறதை சொல்லுவார். இங்க என்ன செய்வாண்டா, இந்த இந்திய தொடர்பால வந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லுவார். மற்றது இந்த காரநகர் மக்கள் காகத்தை போல சுறுசுறுப்பானவர்கள் என்று சொல்லுவார். அப்ப மனிதர்களுடைய பட்ட பெயர்கள், புகையிலை பற்றிய விவரணம், சுருட்டு தொழில் பற்றிய கதைகள், கோயில் திருவிழாக்கள், அல்லது சின்னமேளத்தை பற்றிய கதைகள், சின்னமேளத்தோட தொடர்பட்ட வேறு வேறு சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் அதுக்கு சேரும். இவ்வாறாக அந்த முதலாவது அத்தியாயத்துக்குள்ள எங்கட ஊரடி என்றது கூட அந்த காரநகரை பற்றிய ஒரு குறுக்கோட்டு பார்வைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஆழமான ஒரு பார்வைய அங்க வந்தவர் கொண்டு சேர்ப்பார். அப்ப இதுக்குள்ளால சேரக்கூடியது ஒரு வகையில ஒரு காரநகரை பற்றிய ஒரு வரலாறு சேருவது, வரலாறும் அதோட தொடர்புடைய விடயங்களும். உண்மையில இந்த நூல் தனிய காரநகர் காரநகருக்காக எழுதப்பட்ட நூலாக நாங்கள் பார்க்கலாம். அவர் தன்னுடைய அனுபவங்களை வச்சு எழுதுகின்ற போது பொதுவாக அங்க இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் ஏனைய பிரதேசங்களுக்கும் அது பொருந்தக்கூடியதான் இருக்கு. சில விடயங்களை தவிர ஏனையவை பொருந்தக்கூடியதான் இருக்கு. அப்ப இவ்வாறாக எங்களுடைய அடுப்படி என்று சொல்லிக் கொண்டு வருவார். பிறகு எங்கட தலைவாசல் அடி என்று சொல்லுவார், எங்கட கிணத்தடி என்று சொல்லுவார். இந்த மூன்றுக்களாலையும் பெறக்கூடிய விஷயங்கள் மிக மிக முக்கியமானவையா இருக்கு என்று சொன்னால், அடுக்கலையிலிருந்து அங்கால பாத்திரங்கள், உரல், பானை என்ற பாவனை, உணவு, பழஞ்சோறு, இறைச்சி வகைகள், அடுப்பு வகை, மீன் வகைகள், அப்பம், தோசை, இடியப்பம், மோதகம், பிட்டு, கஞ்சி, இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இந்த அடுப்படி என்பதுக்களால கொண்டு வருவார். இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி இன்றைக்கு நான் பார்க்கின்ற போது பரமசிவன் கூட இது அந்த சமையலின் முறைகளை பற்றி கூட எழுதுவார். அவர் விரிவா எழுதுவார். அத இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு எங்களோட சமையல் முறையே மாறிட்டது. உண்மையில கரக்கவி ஐயாண்ட புத்தகத்தை வாசிக்கின்ற போது இவ்வளவு சாப்பாடுகளை இன்றைக்கு செய்யணும் தான் அந்த சாப்பாடு, ஆனா எல்லாமே மாறிட்டுது. ஆனா அவர்கள் அந்த காலத்துல இந்த சாப்பாட்டு முறை என்ன செய்யணும்னு சொன்னா உடல்நலத்தை கருத்துல கொண்டு வந்திருக்குது. இந்த முட்டை கோப்பி அடிக்கிறத பற்றி எல்லாம் சொல்லுவார். உங்களுக்கு தெரியும், தில்லையாட்டங்கரை என்ற ஒரு நாவல் வந்திருக்கு. ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் எழுதினவா. அவ எழுதின நாவல்கள் நிரம்ப நாவல்கள் எழுதியிருக்கேன். நான் எல்லா நாவலும் வாசிச்சிருக்கிறேன். அதுல ஒரே ஒரு நாவல் மிக முக்கியம், இந்த நூலோட தொடர்படுத்தலாம். நான் தில்லையாட்டங்கரை என்ற ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அந்த நாவல்ல கோலாவில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிராமத்தை
அப்படியே வந்து அப்பட்டமா கொண்டு வந்து சேர்த்திருப்பா. அதுக்குள்ள வந்து இந்த காரக்கவி அவர்கள் எழுதுகின்ற அந்த சனிக்கிழமையில எண்ணெய் வச்சு விழுகிறது அப்பு அதோட தொடர்புடைய அந்த விஷயம் எல்லாம் அவன் கூட எழுதியிருக்கிறான். அப்ப அதான் நான் சொல்றேன்னா இந்த பண்பு வந்து தனியா ஒரு பிரேசத்துக்குரிய பண்பு இல்ல. அது எந்தெந்த பிரேசங்களோ அந்தந்த பிரேசங்கள் இது ஒரு பொதுமை பண்பு. அந்த பொதுமை பண்பு அதுக்கு ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இது எங்கட அடுப்படின்றதுக்காக எங்கட தலைவாசல் அடிக்க வரையில சாமி அறையில் இருக்கக்கூடிய பெட்டகம், திண்ணை, முன் தலைவாசல், அதுல சுவர் மேய்ச்சல், ஈச்சம்பளம், அந்த மேய்ச்சல் இன்றைக்கெல்லாம் மாறிட்டு இன்றைக்கெல்லாம் நாங்கள் ஒரு வீட்டுல நாங்கள் நிகழ்வு செய்யறோம்னு சொன்னா பந்தல்காரனுக்கு ஓட பண்ணி விட்டா சரி, அவங்க வந்து பந்தலை போட்டு போயிடுவார். ஆனா முந்தின காலத்துல அப்படி இல்லை. நான் நிறைய வந்த சின்ன வயசுல இருந்து மேய்ச்சல் உண்டு. ஒரு வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொன்னா முதல் பந்தல் கால் நடுறதுக்கு முதல் சொந்தக்காரனுக்கு சொல்றது. அதுக்கு பிறகு மேய்ச்சல் அந்த கிடுகு மற்ற அந்த ஓலை ஈக்கு எல்லாம் பெருவின அவர்கள் வந்து சொந்த பந்தம் எல்லாம் வந்து முந்தி கிணறு வெட்டுறவங்க அப்படித்தான். ஆனா இன்றைக்கு எல்லாமே வந்து மாறிடுது. அவர் அந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் சிந்த அமைச்சராம எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த மேய்ச்சல், ஈச்சம்பளம், சுண்டு, அந்த அளவு பேணி இருக்கு. அதே போல வேலிகள், உயிர் வேலி, இன்றைக்கு இருக்கக்கூடிய உயிர் வேலியை காண கிடைக்கல. அண்மையில வந்து அனலதீவுக்கு நாங்கள் கடந்த வருடம் சென்றிருந்த போது அந்த உயிர் வேலிய நிரம்ப அங்க தரிசிக்கக்கூடிய சொன்னா இன்றைக்கும் அந்த உயிர் வேலி அங்க காக்கப்படுது சொன்னாங்க. கூடுதலா கிழுவைகள்லாம் கூடவே இருக்குது. முற்றம், பெண்கள் அவர்களுடைய வீட்டு விளக்கு சம்பந்தமான அந்த அதுல சொல்லப்படுற விஷயங்கள், கைவிளக்கு, மற்றது பேன் பார்த்தல், முன்ன சொல்லிப்பட மூக்கு பேணி, பின்னேற கதைகள், பிரச்சனை தீர்க்கிறது, தேர்முட்டியிலே இருக்கிறவர்கள், சிரிப்பு ஒரு மருந்தாக இருக்கிறது, பூவரசு, முள்முருங்க, முசுட்டை, தவசி முருங்க, பரியாரியார், மருத்து வீச்சு, குழந்தை புகர்ன்னு சொல்லி ஏராளமான விஷயங்களை தலைவாசல் அடியில் சொல்லுவார். இப்படி ஒன்னோட ரொம்ப இருக்குது. நான் கொஞ்சம் உள்ள போய் கொஞ்சம் விஷயத்த கதைக்கலாம் நினைக்கிறேன், நேரத்தை கருத்துல கொண்டு. இவ்வாறாக அந்த ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் உள்ள பல விடயங்களை சொன்னாலும் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, மிக முக்கியமாக நான் சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னா, இந்த கதைகள் எல்லாவற்றையும் இந்த தொலைந்து போன இந்த வாழ்க்கையை சொல்கின்ற போது அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, முதலாவது நாங்கள் இந்த புகையில சுருட்டு அதை பற்றி நான் சும்மா எழுமாற்ற சில விஷயங்களை தான் சொல்றோம். புகையில வந்து எவ்வாறு இருக்குது, இங்க யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவுல பலவிதமான புகையில இருக்கு. அதோட சொல்லுவார், யாழ்ப்பாணத்தில் சீவுகாம்பு, தோட்டு வெட்டு ஆகிய 2 விதமான போயிலைகளை சுத்த பாவிக்கிறவ. அந்த நேரம் தரிகாம்பு போயில என்றும் ஒரு போயிலை எங்கடையாக்கள் விளைவிச்சவ. தீன் போயில என்று சொல்லுறது. இந்த தரிகாம்பு போயில தான் வெத்திலையோட சேர்த்து போடுறது. இந்த போயில சிங்கள நாட்டிலையும் மல நாட்டிலையும் நல்லா விலப்படும் என்றபடியால சிப்பமா இந்த போயில ரயில்லையும் லொரியிலையும் கொண்டு போகும் என்று பள்ளத்து கந்தையா சொல்லுவேன். இப்ப ஒரு பந்தியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பந்தியில எடுத்தாலும் எவ்வளவு, இப்ப நான் எனக்கு அடுத்ததா பேச வர்ற அவருடைய பேச்சுல வந்து இந்த விடயம்தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த மொழி தொடர்பாகத்தான் சர்வானந்தா அண்ணன் பேச போறார். அப்ப அதுல அவர் இதை மேற்கொண்ட சுட்டி காட்டுவார் நினைக்கிறேன். இந்த புகையில சுருட்டு இதோடு சேர்ந்து ஒரு பண்பாட்டு அம்சம் எங்கிட்ட இது கொஞ்சம் நாங்கள் ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோம். இப்ப செங்கியாளின் கதைகளுக்கு கூட அறிஞ்சிருக்கோம். அந்த காலத்துல அதையெல்லாம் இங்க கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏண்டா புகையில அந்த சுருட்டு சுத்துறது அல்லது அவர்களுக்கு புராண கதைகளை அந்த காலத்துல சொல்லுவாங்க. அப்படியாக கூட ஒரு பாரம்பரியம், ஒரு கதை பாரம்பரியம் ஒன்று வந்து சேர்ந்திருக்குது. அப்ப அதை இவர் இதுக்குள்ள கொண்டு வருவார். இந்த தொடர்பால வந்து இவ்வாறு எங்கட தென்னிலங்கையோட எங்களுடைய ஆக்கள் அந்த தொடர்பு எல்லாம் இருந்தது. வாயசா ஜெயபாலன் தன்னுடைய ஒரு குருநாவில் எழுதிய என்ன செய்வாருன்னா, மத்துகமாவில தன் தந்தையார் போய் அங்கே ஒரு கடை வச்சிருந்தேன்னு சொல்லியும் அங்க போயில வித்தது, அந்த சுருட்டு வித்த அந்த கதை எல்லாத்தையும் சொல்லுவார். பிறகு அங்கே அவன் அடிக்க இங்க எப்படி திரும்பி ஓடி வந்தாங்கன்னு சொல்லுவார். இது ஜெயபாலன் மட்டுமில்ல, பலர் வந்து இதை பதிவு செய்திருக்காங்க. அப்ப இவ்வாறான பல விடயங்களை அவர் சொல்லி கொண்டு போய்க்கல. இன்னொரு இடத்துல இந்த பெண்கள் வீட்டுக்கு விலக்கா இருக்கிற விஷயங்களை சொல்லிக்கல மிக நியாயமாக வந்து 2 பக்கத்திலையும் வந்து பாதகம் இல்லாம சரி சமன அதுல வந்து சில விஷயங்களை சொல்றேன். இன்றைக்கு நாங்கள் அதை பெண்ணுரிமை அல்லது இது சொல்லி இன்றைக்கு நாங்கள் சில விஷயங்களை கதைச்சு கொண்டிருந்தாலும் ஆண்களுக்கு பெண்கள் சமமாக என்று சொல்லி பல சமமாக வேணும்தான். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது சொன்னா, இந்த பெண்கள் வீட்டுக்கு விலக்காக இருக்கிற என்பது அங்க அடக்குமுறை அல்ல.
அதுக்குள்ளே ஒரு அந்த பெண்களுக்கும் ஓய்வு கொடுக்கணும் என்ற அந்த தன்மை, அதை பற்றி கொஞ்சம் விலாவரியா கொண்டு போவேன். அதுல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்வேன். அது என்ன சொன்னால், இப்படியான இந்த உடல் மனசு வலிகளுக்கு நிவாரணம் வேணும் என்று போட்டுத்தான் நாங்கள் அவையை அது இது ஒன்றும் செய்யாம ஓய்வா இருக்க சொல்றது ஆட்சி. அதாலதான் தண்ணி அள்ள கூடாது, பாரமான வேலை செய்யக்கூடாது, கோயில்குளம் அது இது என்று அலைஞ்சு தெரியாம பூப்பிடுங்கிறன் குளப்பிடுங்கிறன் மரம் வழிய ஏறி இறங்காம அவைய ஓய்வா இருக்க சொல்றாங்க. இப்படி இவைக்கு கட்டாய ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று போட்டுத்தான் துடக்கு தூய்மை என்று சொல்லி அவைய ஒரு இடத்துல இருத்தி வைக்கிறது என்று ஆட்சி சொல்லுவா. இது ஒரு சரியான ஒரு பார்வை தான். என்னோட சொன்னா இங்க அவர்கள் அந்த பெண்கள் அவர்கள் அந்த காலத்துல இந்த காலம் தான், அந்த காலத்துல இருந்தும் அவர்கள் சும கூடவா இருந்திருக்குது. என்ன சொன்னா அவர்கள் உடல் உழைப்பு, ஆண்கள் உடல் உழைப்பு இருக்கல, பெண்கள் அவர்களுக்கு ஒரு ஒத்தாசையா பல வேலைகளை தாங்களே தனிச்சு செய்ய வேண்டியிருந்தது. அதனால அவர்களுக்கு ஒரு ஓய்வு வேணும். இன்றைக்கு அந்த ஓய்வு இப்ப சமகாலத்துல அலுவலகங்களை வேலை செய்யறது அப்படி அவர்களுக்கு ஓய்வு இல்லாம பெண்களுடைய வேலை செய்யறதும் தான். ஆனா அந்த காலத்துல இப்படி ஒரு தன்மை இருந்திருக்கு என்பதை அவர் இங்கே எடுத்து காட்டுறார். இவ்வாறாக இவர் பல விஷயங்களை அவர் தன்னை இதுக்குள்ள கொண்டு போய்க்கல, எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல ஒரு உத்தி ஒன்றை கையாளுவார். அதை நான் முதலே சொல்லியிருக்கணும், இல்லை சொல்ல தவறிட்டு நினைக்கிறேன். இந்த கதைகள் எல்லாவற்றையும் சொல்லுங்க, அவர் தானே சொல்ற, இப்படி நான் எழுதுறதெல்லாம் இவங்க புழு என்று சொல்லுவாங்க. ஆரவ என்ன நினைச்சாலும் கதைச்சாலும் கதை கட்டும், ஆனா நான் இதை சரியா எழுதுன்னு சொல்லி அதை முன்னுக்கு அவர் சொல்லிட்டேன். இதுல புழு கொண்டும் இல்லை. என்னோட சொன்னா அவர் தன்னுடைய காலத்துல அனுபவித்த விடயங்கள், தன்னுடைய பெற்றோரும் ஆட்சி அப்புவும் சொன்ன விஷயங்கள், நூல்களும் நூலாக கற்றுக்கொண்டவை என்று சொல்லி எல்லாவற்றையும் கொண்டு ஒரு வகையான ஒரு நல்ல வரன்முறையாக ஒரு அமைப்பில கொண்டு சேர்த்திருக்கார். இதுக்கு அவர் கையாளுகின்ற மிக முக்கியமான ஒரு உத்தி என்னன்னு சொன்னால், எல்லா அத்தியாயங்களையும் அந்த தன்மை இருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் உதாரணத்துக்கு இறைச்சியை பற்றி கதைக்கிறோம் என்று சொன்னால், அல்லது இந்த வேள்வியை பற்றி சொல்றோம் என்று சொன்னால், அல்லாவிட்டால் வேற ஏதாவது ஒரு விஷயம், இந்த சோறு பழஞ்சோற்றை பற்றி சொல்றோம் என்று சொன்னால், அல்லது குடிபானங்களை பற்றி சொல்றோம், அதாவது கல்லு, அதை பற்றி சொல்றோம் என்று சொன்னால், இது இப்ப மட்டும் இல்ல, அப்ப இருந்தே இருக்குது. எங்க போறாருன்னு சொன்னா நல்லா முன்னுக்கு நுழைஞ்சு சங்க இலக்கியத்துக்கு போறார். அதை நீங்கள் அவருடைய வாழ்க்கை இந்த ஆவணத்தின் முதல் பக்கத்துல இருந்து இறுதி பக்கம் போக மட்டும் அதை நாங்கள் தரிசிக்கலாம். என்ன செய்யறான்னு சொன்னா, ஒவ்வொரு விடயங்களையும் சொல்கின்ற போது அவற்றுக்கு தான் அழுத்தம் அதுக்கு ஒரு சரியான ஒரு இலக்கிய பெருமதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இலக்கியத்துக்கு இருந்து ஆதாரங்களை கொண்டு வர்றார். அது சங்க இலக்கியத்துல தொடங்குது. சங்க இலக்கியத்துல சில இடைக்கால இலக்கியங்களுக்கும் அது சேருது. அப்படி வேற சில விஷயங்களை நான் சொல்ல, உதாரணத்துக்கு இப்ப பலியிடுதல் என்ற ஒரு விஷயம் எங்கள்கிட்ட சேருது. இப்ப பலியிடுதல் வரையக்குள்ள நான் முன்னு சொல்லியிருக்கோம். ஒருவர் இலக்கற்றார், இன்னொருத்தர் என்ன செய்யறாண்டா தங்களோட குலதெய்வத்துக்கு கோழி அல்லது சேவல் அல்லது ஆடுகளை நேர்ந்து விடுறது. அதுல ஒரு அற்புதமா சொல்லுவார், ஒரு நாள் இந்த முட்டையிட்ட கோழியை காணையில பேருந்து தேடிக்கொண்டு தெரிகிறார். அது பிறகு என்ன செய்யறாரு, இது கிடைச்சதுண்டா நான் இந்த கோயிலுக்கு நான் இதை நேர்ந்து விடுவேன் நேர்த்தி ஆட்சி வச்சுட்டா, பிறகு பார்த்தா கொஞ்ச நாள் செல்லும் அது தன்னை குஞ்சுகளோட செய்யறா. இங்க ஒரு வைக்கல் பட்டறைக்க இருந்து முட்டை இட்டு அதெல்லாம் குஞ்சு பொறிச்சு கூட்டியற ஆட்சிக்கு அதை திருப்பி நேர்ந்து விடுறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன செய்யறா, நான் நினைக்கிறேன் அந்த காசு இப்போதைய காசுல நான் கணக்கு பார்த்தேன், சொல்றேன் அந்த காலத்துல அந்த காசு யாழ்ப்பாணம் போய் வர காணும். இப்ப யாழ்ப்பாணம் போய் வர எங்களுக்கு 300 ரூபா வேணுமெண்டா, 300 ரூபா காசை இன்றைக்கு கோயிலுக்கு கொடுக்குற கறி கொடுத்துட்டு அந்த கோழியை பேர்ந்து தான் வளர்க்குறான்னு சொல்லப்படுது. இப்ப இதுல நான் சொல்ல வரேன் என்று சொன்னால், இந்த நேர்த்தி கடன் செய்கிறது அல்லது பலியிடுவது என்ற விஷயங்கள் இன்றைக்கு நடந்ததில்லை, அது முன்னரே இருக்கின்றத இலக்கிய ஆதாரங்களுக்கு சொல்லிக்க ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சுட்டி காட்டுறேன். இப்ப முருகனை இப்படி கும்பிடேக்க முதல்ல முருகனுக்கு விருப்பமான சிவப்பு நிற கடம்பு பூக்களையும் தண்ணியையும் பாவிச்சு பூசை செய்வினம். அப்பேக்க அங்க மலையில இருக்கிற வரையாட்டை பிடிச்சு கழுத்தை வெட்டி அதுகின்ற ரத்தத்தை படைப்பாங்களாம். இப்படி ரத்தத்தை படைக்க அங்க மலையில கிடைக்கிற வெண்ணெல் அரிசியை இல்லாட்டி செந்நெல் அரிசியை இந்த ரத்தத்தில் கலந்து தேக்கிலையில இல்லாட்டி சுளகிலையில வச்சு படைப்பாங்களாம் என்ற விவரம் சிறுதினை மலரோடு விரையி மறிய அறுத்து என்ற ஒரு தொடரை இங்க திருமுருக ஆற்றுப்படையில காட்டுவேன். நானும் கூட திருமுருக ஆற்றுப்படையில ஒருத்த வாசிக்கல, அந்த
அந்த பெண் என்ன செய்வாள்னு சொன்னால் வெள்ளை அரிசி, அதாவது அங்க அரிசி இல்ல, இங்க செந்திணி அரிசின்னு சொல்லப்படுது. அந்த சேவல் அந்த ரத்தத்தை அந்த அரிசியோட கலந்துட்டு அதையெல்லாம் பிசைஞ்சு போட்டு பூசை பெண் தான் அங்க பூசை செய்கிறவளா இருக்கிறாள். பூசை எல்லாம் பரவிட்டு பூவை அள்ளி அப்படியே எறிவாள். இன்றைக்கு இந்த வழிபாட்டு முறைய இன்றைக்கு நான் எந்த ஊர்ல நான் காண்றேன். எங்கட ஊர்ல அண்ணமார் ஒரு குலதெய்வம் இருக்குது. அந்த அண்ணமார்ல மச்சமும் மற்றது மரக்கறியும் படைக்கிறது. அங்க ஆட்டி அதுல வெட்டுறையில வருடத்தை நேர்த்தி கடன் முடிஞ்ச பிறகு 2-3 ஆடுகள் வெட்டி அதை அங்க இருக்கிற எல்லாம் பகிர்ந்து அவர்கள் சமைச்சு அந்த சோறு கறி எல்லாம் சகல வகை புட்டு வகையோட செய்து போட்டு அந்த பூசை செய்யற அந்த பூசாரியர் கடைசி நேரம் செய்யற அந்த பூசை அந்த காட்சிய நான் திருமுருக ஆற்றுப்படையில தரிசிச்சேன். திருமுருக ஆற்றுப்படையில எப்படி அந்த பெண் அந்த பூக்களை அள்ளி அப்படி எறிவாளோ அதே போல இவர் எங்கட ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பூசாரி எல்லாம் பூசை முடிஞ்ச பிறகு அந்த பூவை 2 கையால அள்ளி அப்படியே எறிவார். அதுக்கு கணக்கு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் இருக்குது. அந்த பள்ளி சொல்றதை பாக்குறது அப்படி எல்லாம் சின்ன 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 கூறுகள் எல்லாம் இருக்குது. அப்ப அதெல்லாத்தையும் இங்க இவர் பதிவு செய்து கொண்டு வர்ற. இதைத்தான் நான் சொல்றேன்னா இந்த உத்தின்னு சொல்லி இந்த தொடர்ல தொடக்கத்திலிருந்து முடிவு வரும் மட்டும் என்னென்ன விடயங்களை எடுத்துக்கொண்டாரோ அந்த விடயத்துக்கு இந்த கதையை நான் சும்மா என்ற மேம்போக்க நான் புழுகவில்லை, இல்ல என்ற அப்பு ஆட்சி புழுகினதை நான் இங்க எழுதையில என்பதற்கு ஆதாரமாக சங்க இலக்கியத்துல இப்படி இருக்குது. இந்த தோப்பிக்கல் என்ற ஒரு விஷயம் வேற. எனக்கு அந்த தோப்பிக்கல் வரைக்கும் எனக்கு ஒரு டவுட் நான் பலியிடலை பற்றியும் நடுகள் வழிபாட்டை பற்றியும் தனித்தனி ஆய்வு கட்டுரைகள் 2 எழுதினார். எழுதி கொண்டு வரைக்கல ஒரு முறை இந்த தோப்பிக்கல் என்ற ஒரு தொடர் வருது. அந்த தோப்பிக்கல்லன்றதை வீட்டுல செய்யற கல்லண்டு வந்தது. அதுல வீட்டுல செய்யறா இப்ப கசிப்பு காய்ச்சல் அப்படி ஒரு யோசனை பெரும் இல்லை, அப்படி இல்லை. மனோன்மணி சண்முகதாஸ் அம்மாவுடைய எடுத்து கதைக்கு அவ சொன்னா அப்படி இருக்குது, நீ இன்ன புத்தகத்துல இருக்கு வரமாட்டா. அதனால வீட்டுல செய்யப்படுகின்ற ஒரு கல், ஒரு வகை கல் தோப்பிக்கல். அதை இவர் கரகவையா இங்க பதிவு செய்து வச்சிருக்காரு. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு புலமைத்துவ ஒரு பார்வையோட அந்த சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு பண்பாட்டு கூறுகளுக்கும் ஆதாரமாக சங்க இலக்கியத்தில இருந்தும் தொடர்ந்து வந்த ஏனைய இலக்கியங்கள் இருந்தும் ஆதாரங்களுக்கு கொண்டு இங்க சேர்க்கிறார். அது மிக முக்கியமான ஒரு அம்சம். அந்த அம்சம் என்ன சொன்னால், நாங்கள் இவற்றை ஒரு புறங்கையால தட்டி விட முடியாத அளவுக்கு எங்களுடைய பண்பாட்டுக்கு ஒரு மரபும் ஒரு தொடர்ச்சியும் இருக்கு என்பதை நாங்களே உணரக்கூடியதாக இருக்கு. ஆகவே அந்த வகையில தன்னுடைய அனுபவம், முன்னோருடைய அனுபவம், வாசிப்பு அனுபவம் எல்லாவற்றையும் கொண்டு சங்க இலக்கியங்கள்ல இருந்து அதிகமானவற்றை எடுத்துக்காட்டி இந்த இந்த ஆவண பதிவை மிக ஒரு பெருமதியான ஒரு பதிவாக அவர் ஆக்கியிருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு உத்தியாக பார்க்கிறோம். ஆகவே இப்படி இருக்கின்ற போது இந்த பண்பாட்டு மாற்றம் பற்றி நான் இத சொல்லத்தான் முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு அப்ப இதுக்கெல்லாம் என்ன சொல்ல வர்றார் என்று பார்த்தால், ஏற்கனவே இருந்த எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வரணும் என்றதை காரக்கவி ஐயா சொல்ல வர்றாரு ஒரு கேள்வி என்று உங்களுக்கு வரும். அப்ப நாங்கள் முந்தின மாதிரி உயிர்வேலி அமைக்க வேணுமா, அல்லது நாங்கள் முந்தின மாதிரி தான் தோட்டத்துக்குள்ள நின்று சின்ன சின்ன இப்படி எல்லாம் செய்ய வேணுமா, அல்லது ஆடு வளர்க்கணும் கோழி வளர்க்கணும்னு சொல்ல வர்றாரா, இல்லாட்டி விடிய காலமா பழங்கஞ்சி குடிச்சுதான் நாங்கள் எங்கட சாப்பாட்டை தொடங்கணும்னு சொல்ல வர்றாரான்றது இல்ல. இப்படி எல்லாம் நாங்கள் இருந்திருக்கிறோம்ன்றதை இங்க பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவு செய்த இந்த அம்சத்தை நாங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சு போட்டு பேராசிரியர் மகேஸ்வரன் சொன்னதை போல முகம் இல்லாத ஒரு சமூகமாக நாங்கள் ஆக முடியாது. இதுக்கு நான் ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு கொண்டு வரணும் என்று சொன்னால், இப்ப பண்பாட்டு மாற்றம் இன்றைக்கு நாங்கள் பண்பாட்டு மாற்றத்தை எதிர்கொண்டுட்டோம். இன்றைக்கு அன்று ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னர் இருந்த விஷயங்களை அப்படியே நாங்கள் இன்றைக்கு கொண்டு வர முடியாமல் இருக்குது. அதுக்குரிய காரணம் உலகமயமாதல் மிக உச்சமா இருக்கும்னு சொல்லும். மற்றது அதை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய இயந்திரமயமான வாழ்க்கை, இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லி கொண்டு போகலாம். அந்த பண்பாட்டு மாற்றம் என்றால் என்னென்று சொன்னால், பண்பாடு என்பது நீரோட்டம் போன்றது. அந்த இயக்கத்துல தொடர்ச்சியான மாற்றங்கள் நிகழ்கின்றன. கற்றுணர்ந்த நடத்தை முறையின் தொகுப்பாக பண்பாடு நிகழ்வதால் மக்கள் புதியவற்றை கற்றுக்கொள்ளும் போதெல்லாம் அவர்களின் பண்பாடு மாற்றம் பெறுகிறது. இது இன்றைக்கு எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு. நம் சொந்த பண்பாட்டை பார்த்தால் கூட கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலை இன்று இல்லை. மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றம் குறிப்பிட்ட சில பண்பாடுகள் மட்டுமல்லாது அனைத்து பண்பாடுகளிலும் நிகழ்கிறது. இந்த வகையில் மாற்றத்துக்கு உட்படும் ஒவ்வொரு பண்பாடும் அது தொடர்பு கொள்ளும் அயற்பண்பாட்டு கூறுகளோடு தேவைக்கேற்ப மாற்றம் செய்தோ செய்யாமலோ ஏற்றுக்கொள்கிறது. இப்ப நாங்கள்
சரியோ பிள்ளையோ ஏற்றுக்கொள்வோம். ஆனா அந்த அடிப்படை பண்பாடு மாறாது. மன்னிக்கவும், நேரத்தை நான் முடிக்கிறேன், ஒரு 2-3 நிமிஷத்துல முடிச்சிடறேன். ஏற்றுக்கொள்ளும் அளவும் வீதமும் இன்றைக்கு மாறுபட்டிருந்தாலும் ஒவ்வொரு பண்பாடும் வேறு வேறு வகையான ஒன்றியத்தை கொண்டுள்ளன. இறுதி முடிவு என்னன்னு சொன்னால், வலிமையான ஒன்றியத்தை கொண்ட பண்பாடுகளில் பண்பாட்டு மாற்றம் குறைவாக நிகழும். மிக முக்கியமான அம்சம் இது. அதாவது வலிமையான ஒன்றியத்தை கொண்ட பண்பாடுகளில் பண்பாட்டு மாற்றம் குறைவாக நிகழும். வலிமையற்ற ஒன்றியத்தில் மாற்றங்கள் விரைந்து நிகழும். நீங்கள் இத இருக்கிறார்கள், நாங்களே இதை முடிவு செய்து கொள்ளலாம் என்ன நடந்திருக்கு. அப்ப நாங்கள் வலிமையான ஒன்றியமா இருக்கிறோமா, வலிமையற்ற ஒன்றியமா இருக்கிறோமா? நாங்கள் வலிமையற்ற ஒன்றியமா இருந்தோம் என்றால் நாங்கள் மிக விரைவில் மாற்று பண்பாட்டுக்கு ஆளாகிடுவோம். ஆனால் அவ்வளவுக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக அப்படி மாற்றத்துக்கு உள்ளாகையில் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு சொல்லுது. இப்ப உதாரணத்துக்கு பலகாரம் சுடுற, அதாவது இன்றைக்கு ஒரு திருமண வீட்டுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னா பலகாரத்தை கடைசியில கையில விடல. ஆனா இப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த காலத்துல பலகாரம் சுடுறதுக்கு அந்த சமூகம் ஒன்று சேர்ந்து இருக்குது. ஆனா இன்றைக்கு அந்த பலகாரம் சுடுறதுக்கு வைக்க நேரம் இல்லை. என்ன செய்யணும்? கடையில வாங்கணும். ஆனால் பலகாரத்தை கடைசியில குடுக்கணும் தானே. ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்குது. ஆனா முழுதான் நாங்கள மாறையில. திருமண வீட்டுக்கு வர்றவர்களுக்கு இனிப்பு பலகாரத்தை கடைசியில கொடுக்கறதுன்றது ஒரு பண்பாட்டு கூறு எங்கள்கிட்ட. ஆனா அந்த பண்பாட்டை இன்றைக்கு சுத்தி இருந்து பலகாரம் சொல்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை ஆக்களுக்கு. ஆனால் ஏதோ ஒரு வகையில ஓட வண்ணி எடுத்து கொடுக்கணும். இதுதான் அந்த மாற்றம். அப்ப இந்த மாற்றத்தை நாங்கள் முழுசா நாங்கள் மாறையில. அப்ப இவ்வாறுதான் இந்த மாற்றங்கள் எங்கள்கிட்ட நிகழ்ந்திருக்குது. ஆகவே முடிவுரையாக நாங்கள் சொல்லலாம், புதிய தலைமுறையினர் தங்கள் முன்னோர் வாழ்ந்த பண்பட்ட வாழ்க்கையை அறிய வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு ஆவணமாகத்தான் காரக்கவி ஐயா அவர்களுடைய சீத்துவகேடு என்ற இந்த நூல் அமைந்திருக்கின்றது. நாங்கள் வேர்களை இழந்தவர்கள் அல்லர், ஆழமாக ஓடிய வேர்களை கொண்டவர்களாக இருந்திருக்கின்றோம். இன்று அப்படியே அவற்றை கையாள வேண்டும் என்பதற்கு மாறாக எங்களால் எவையவற்றை ஓரளவு கொண்டு வர முடியுமோ அவற்றை கொண்டு வர வேண்டும் என்பது இந்த நூலுக்கு ஊடாக எங்களுக்கு அந்த பிடரியில பிடிச்சு தள்ளுறது மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லுது என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே இந்த சீத்துவக்கேடு என்பது எங்களுடைய தொலைந்து போன ஒரு வாழ்க்கையை அடுத்த தலைமுறையினரிடம் கையளிக்கின்ற ஒரு முயற்சியாக அமைந்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கலாநிதி சுகுணா குணேஸ்வரன் அவர்களே. பண்பாட்டு கையளிப்பு என்ற தலைப்பினூடாக இவ்வளவு நேரம் உரையாற்றிமைக்காக பெந்தமிழ் சார்பிலே நமது மனமார்ந்த நன்றிகள். அத்தோடு இங்கே நான் காரைக்கவியர்களுடைய பெயரை சரியாக உச்சரிக்காத காரணத்தினால் பொன்னையா கருணாகரமூர்த்தி ஐயா அவர்கள் எனக்கு அதன் தவறை சுட்டிக்காட்டியமைக்காமைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் என்பதற்கு பதிலாக பத்மநாதன் என குறிப்பிட்டிருந்தேன், மன்னித்துக் கொள்ளவும். அவர் நம்மோடு இணைந்திருந்தார். அவர் இப்பொழுது பயணத்தில் இருப்பதனால் எங்களோடு தொடர்புக்கு வர முடியாமல் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். சரி, அடுத்ததாக நாம் அடுத்த பேச்சாளரை இப்பொழுது இந்த அரங்குக்குள் அழைக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இரண்டாவது பேச்சாளராக கலந்து சிறப்பிக்கின்றார் திரு கணபதி சர்வானந்தா அவர்கள். இவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு கிராமிய சொல்லாளர்களுக்கு ஊடாக விரியும் ஒரு நூலின் பரிமாணம். கணபதி சர்வானந்தா அவர்கள் ஒரு மூத்த ஈழத்து எழுத்தாளர், ஊடகவியலாளர் மற்றும் அரைத்திறன் சிறுவர் சஞ்சிகையின் ஆசிரியரும் வெளியீட்டாளரும் ஆவார். இவர் இலங்கையின் வடபகுதி நினைவிலை பெற பூர்வீகமாக கொண்டவர். இவர் 1975களில் சரித்திரன் இதழில் எழுத தொடங்கினார். பின்னர் 2012ஆம் ஆண்டளவில் ஒரு பத்தி எழுத்தாளராக தினக்குரல் பத்திரிகையில் அறிமுகமானார். தொடர்ந்து ஈழத்து குறிப்பிடத்துறை பற்றிய அறிமுகத்தொடர், கண்ணில் பட்டவற்றை கடந்து போகாமல் அழகி, இடர்கால இலக்கியங்கள் என்ற தொடர்களை பல ஆண்டுகளாக எழுதியிருக்கிறார். தற்போது கிராமத்து விசித்திரங்கள் என்ற ஒரு தொடரை எழுத தொடங்கி இருக்கின்றார். இவர் மகாத்மாக்கள், எக்ஸ்பிரஸ் யூர் செல்ஃப் ஆகிய நூல்களை வெளியிட்ட அவரின் அந்த ஒரு நிமிடம், அழகி ஆகிய நூல்கள் அச்சில் உள்ளன. புதுவிதி, தீபம் ஆகிய வார இதழ்களின் ஆசிரிய பீடங்களில் பணியாற்றியவர். இதுவரை இவர் எழுதிய 3000க்கு மேற்பட்ட எழுத்துக்களை ஈழத்து பத்திரிகைகள் பிரசுரித்திருக்கின்றன.
கணபதி சர்வானந்தாவின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றே அறித்திறன் சிறுவர் சஞ்சிகையின் வெளியீடாக குறிப்பிடலாம். கருவி மாற்றுத்திறனாளிகளின் சமூக வள நிலையத்தின் தலைவர் மற்றும் இணைவில் அறிவாலயத்தின் உப செயலாளர் ஆகிய பதவிகளை ஏற்று சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஈழத்தின் மூத்த சுயாதீன ஊடகவியலாளர்களில் ஒருவராக அறியப்படுகின்ற அவர் ஈழத்து இலக்கியம் மற்றும் பத்திரிகை துறையில் நீண்ட காலம் பங்காற்றி வரும் ஒரு ஆளுமை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்டவரை இன்றைய தினம் கிராமிய சொல்லாளர்களுக்கு ஊடாக விரியும் ஒரு நூலின் பரிமாணம் என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு திரு கணபதி சர்வானந்தா அவர்களை இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். 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 தொடர்ந்து காரக்கவியின் சீத்துவ கேடு நூல் பற்றி இந்த திறனாய்வு நிகழ்விலே பங்கு பெற்றுவதில் நான் மகிழ்வு அடைகிறேன். இந்த நூலானது எமக்கு பல விடயங்களை தொட்டி சென்றிருக்கின்றது. அதை வாசிக்கின்ற போது எமக்கு ஏற்பட்ட பல அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் எனது முக்கிய நோக்கம். எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய கலாநிதி குணேஸ்வரன் அவர்கள் அந்த நூலின் சகல சிறப்புகள் பற்றியும் விரிவாக சொல்லியிருந்தார். அந்த நூல் சொல்ல வருகின்ற விடயங்களை ஆராய்ந்தறிந்து அந்த விடயங்களை நாங்கள் ஏன் உள்வாங்க வேண்டும், அந்த நூலை ஏன் நாங்கள் படிக்க வேண்டும் என்ற விதத்திலே அவர் ஆற்றிய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த நூலில் அவர் குறிப்பிட்ட விடயங்களை பகுதி பகுதியாக பிரித்து அது அவரது கிராமிய சொல்லாடல்கள் கூடாக எப்படி எமக்கு சில விடயங்களை சொல்லி தருகின்றது அல்லது சொல்லி சென்றிருக்கின்றது என்ற விதத்திலே அவர் ஆற்றிய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. அதற்கு எனது நன்றிகள். பொதுவாகவே எழுத்துக்கள் என்றால் என்ன? பொதுவாக நான் எழுதுகின்ற எழுத்துக்கள் எல்லாம் சமூக நோக்கம் கொண்டு எழுதப்படுபவை என்பது எனது சுருக்கமான கருத்து. எனது எழுத்துக்களால் நல்லெண்ண விளைய வேண்டும் என்றதை தவிர எனக்கு அந்த எழுத்துக்களுக்கூடாக வேறு எண்ணத்தை சொல்வது என்ற விடயங்களை நான் பலவாறாக நான் புரிந்து கொள்கிறேன். அதாவது ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு நல்லெண்ண நடக்க வேண்டும் சமூகத்திலே என்றதை தவிர வேறு நோக்கம் ஏதாவது இருக்கும் என்று நான் எண்ணவில்லை. அதே போல ஒரு எழுத்தை வாசிக்கின்ற வாசகனுக்கும் ஒரு பொறுப்புண்டு. அவன் தன் கையிலே எடுக்கின்ற இலக்கிய ரசனை என்ற விடயத்துக்கு அப்பால் தன் கையிலே எடுக்கின்ற நூலில் இருக்கின்ற இலக்கிய ரசனை என்ற விடயத்துக்கு அப்பாலே அறிதல் என்ற நோக்கமும் முன்னிற்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு எழுத்தை கையில் எடுக்கின்ற வாசகன் 2 விடயங்களில் மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஒன்று, அந்த படைப்பை எழுதியவர் அவர் நிலையிலிருந்து அதனை பார்க்கின்ற பக்குவத்தையும், பின்னர் தன்னிலையிலிருந்து பார்க்கின்ற பக்குவத்தையும் கொண்டிருந்தால் அந்த இலக்கியம் அதிக பயனை தரும் என்றது எனது கருத்து. அந்த படைப்பாளி கொண்டிருந்த இடம்பொருள் ஏவல் என்ற இந்த 3 நிலைகளிலும் அவன் தன் பார்வையை செலுத்த வேண்டும். பின்னரே படைப்பை பற்றிய ஒரு முடிவை அவன் எட்டக்கூடியதாக இருக்கும். அதையும் எனது கருத்தாகவே நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன். பொதுவாக இந்த கிராமிய சொல்லாடல்கள் கூடாக விரியும் ஒரு நூலின் பரிணாமம் என்ற தலைப்பிலே நான் சொல்ல வந்தது, கிராமிய சொல்லாடல்கள் கூடாக நான் ரசித்த விடயங்கள். அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது, காரைக்கவியின் நூலை வாசிக்கின்ற போது நான் அனுபவித்த அந்த கிராமிய சொல்லாடல்களை நான் வெகுவாக ரசித்து கொண்டதுண்டு. உண்மையிலேயே அந்த நூலை வாசிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். என்னுடைய மக்கள் பேசுகிற பாஷையில், அவர்கள் சிந்திக்கின்ற மனோ இயலில், அவர்கள் வசிக்கிற சூழ்நிலையில் என்னுடைய சிருஷ்டிகள் அமைய வேண்டும். அவர்கள் வாசிக்கிற சூழ்நிலையை என்னுடைய சிருஷ்டிகள் பிரதிபலிக்க வேண்டும். இவ்வாறாக சிந்திப்பவன் நான். அதனால் அவர்கள் சுவாசிக்கிற காற்றின் வாடை மற்றும் அவர்கள் பிறந்து வளர்ந்து விளையாடி திரிகின்ற என் கரிசல் மண்ணின் வாசம் எல்லாவற்றையும் அப்படியே என் எழுத்துக்களை கொண்டு வந்துவிட வேண்டும் என்பது எனது தீராத விருப்பம். இந்த மண்ணை அவ்வளவு ஆசையோடு நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார் கீரா. கீரா என்னும் எழுத்தாளர் ராஜநாராயணன் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்.
கீரா போன்று தொலைந்து போன எங்களுடைய வாழ்க்கை முறைமையை எங்களுடைய ஞாபகப்படுத்துகிறார் காரைக்கவி. அந்த வகையிலே காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் சீத்துவக்கேடு என்ற நூலில் மிகவும் முக்கியமாக சிலவற்றை குறிப்பிடுகிறார். சீத்துவக்கேடு பற்றி சொல்வதாகில் அச்சொற்பதமானது பொதுவாக மனித வாழ்வியலில் காணப்படும் சிதைவு அல்லது மாற்றத்தை உணர்த்துகின்ற ஒரு சொல்லாகவே காணலாம். காரைக்கவியின் எழுத்தை பொறுத்தவரை ஈழத்து மக்களின் தொலைந்து போன வாழ்வியல் முறைகளை விவரிக்கும் கட்டுரை நூலாகவே அல்லது அவர் கொண்ட அனுபவ கட்டுரைகளின் தொகுப்பாகவே நான் பார்க்க முடிகிறது. ராஜநாராயணன் இவ்வாறு சொல்லி இருக்கிறார். கீரா போன்று ஒரு கட்டுரை நூலாகவே அல்லது அவர் கொண்ட அனுபவ கட்டுரைகளின் தொகுப்பாகவே நான் பார்க்க முடிகிறது. பெரும்பாலும் அவர் சமூக ஊடக பரப்பில் பகிர்ந்து கொள்ளும் நாளாந்த அனுபவங்களின் சேர்க்கை என்றும் அவர் தனது அன்றாட வாழ்க்கையில் சந்தித்த விடயங்கள் என்றும் அவற்றை குறிப்பிடலாம். எதுவானாலும் அவை காரநகரை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருப்பதை காணலாம். உண்மையிலேயே அப்பதிவுகள் காரநகர் மனிதர்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டாலும் பொதுவாக ஒரு கிராமம் கொண்டிருக்கக்கூடிய அழகியலை நன்றாக வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. கிராமத்து அழகு என்று குறிப்பிடும் போது அது செழுமை மிக்கது, இயற்கையானது, பிரபஞ்சத்தின் துடிப்பு மிக்கது, பிரபஞ்சத்தின் எதிரொலியை அங்கு மட்டுமே காணலாம் என்றது எனது அனுபவம். சீத்துவக்கேடு நூல் பற்றி சொல்வதானால் அதற்குள் ஒரு கதை இருப்பதாக எண்ணினால் கதை இருக்கும், நகைச்சுவை சம்பவங்களின் தொகுப்பாக எண்ணினால் நகைச்சுவை இருக்கும், கிராமிய சொற்கள் நிரம்பிய ஒரு அகராதி என்று பார்த்தால் அவைகள் அங்கே காணப்படும். அவற்றின் கருத்துக்களை அவர் குறிப்பிடும் சம்பவங்களுக்கு கூடாகவும் அவற்றை பேசி நிற்கின்ற பாத்திரங்கள் கூடாகவும் அதனை நாங்கள் அறிய முடிகிறது. எனவே காரைக்கவி இந்த நூலை என்ன எண்ணத்தில் எழுதினாரோ அல்லது என்ன பின்னணியில் எழுதினாரோ என்று துல்லியமாக அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த நூலுக்கூடாக அவர் தனது படைப்பின் நோக்கை சென்றடைந்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். அவர் தனது நோக்கத்தை வெளிப்படுத்த கையாண்ட மொழியையும் அதன் நடையையும் பற்றி சொல்வதானால் ஒரு கிராமத்து வாழ்வியலை வடிபுறச் சொல்ல இதைவிட வேறு ஒரு மொழிப்போக்கு இருக்க முடியாது என்பது எனது எண்ணம். கிராமத்து எளிமையையும் செழுமையையும் உயிரூட்டுவதற்கு காரைக்கவி தேர்ந்தெடுத்த கிராமத்து பேச்சு வழக்கு என்ற அந்த மொழி பயன்பாட்டை பாராட்டலாம் என்று எண்ணுகிறேன். அந்த பயன்பாட்டால் அவர் தனது எழுத்துக்கு உரமூட்டியதோடு அதன் வழி சென்று அந்த மொழிக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். அது அவரின் திறமை. கிராமத்து பேச்சு வழக்கு என்ற மொழியாடலின் பெருமையை அறிவதற்கு சில விடயங்களை ஞாபகப்படுத்துதல் அவசியம் என எண்ணுகிறேன். பொதுவாக சிந்திப்போமாகில் தாய்மொழி என்பது தொடக்க நிலைகளில் ஒரு இலக்கண வரம்புக்கு உட்பட்டதாக இருந்திருக்க சாத்தியமில்லை. அவை முதலில் பேசா மொழியாகவே இருந்திருக்கும். பின்னர் அவை குறியீடுகளாகவும் அதுக்கு பின்னர் கிராமிய பேச்சு வழக்கிலும் தான் இருந்திருக்க வேண்டும். காலப்போக்கில் வளர்ச்சி அடைந்த அம்மொழிசார் சமூகம் ஒரு கலாசார பண்பாட்டு நெறிமுறைக்குள் தன்னை கையகப்படுத்திய பின்னரே அவை வரையறுக்குட்படுத்தப்பட்டிருக்கலாம். அதுவும் அதனை பல ஆய்வுகளுக்குட்படுத்தி ஆராய்ந்த பின்னரே மொழியானது ஒரு இலக்கண இலக்கிய மரபுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவே அறியக்கூடியதாக இருக்கிறது. மேற்குறிப்பிட்ட விடயங்கள் இடம்பெற்ற கால எல்லை என்பது பல்லாயிரம் படங்களுக்கு உட்பட்டதாக இடம்பெற்றிருக்க வேண்டும். அதனை ஞாபகப்படுத்துவதற்காகவே அதை சில வரிகளிலே நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே கிராமிய வழக்கினூடாக ஒரு விடயத்தை எழுதுவது என்பது ஒரு சுலபமான காரியம் இல்லை என்ற விடயத்தை நான் நன்கு அறிவேன். அந்த வகையில் காரைக்கவிக்கு எனது பாராட்டுகள். அவ்வகை எழுத்து அனுபவங்கள் அதனை எனக்கு உணர்த்தி இருக்கின்றன. கண்ணில் பட்டவற்றை கடந்து போகாமல் என்ற தினக்குரலில் நான் எழுதிய தொடர் பத்தியின் மூலம் எனக்கு அந்த அனுபவம் கிட்டியது. நான் அதனை உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் தனது எழுத்துக்களை இவ்வாறுதான் சமூகத்துக்குள் நுழைக்கலாம் என்ற காரைக்கவியின் நோக்கத்தை நன்கு புரிந்து கொண்டதால் தான் அது பற்றி எழுத விளைகிறேன். கவிதை, நாடகம், சிறுகதை போன்ற இலக்கியங்களை படைக்கும் ஆற்றல் பல பேரிடம் உண்டு. ஆனால் ஒரு சிலரே கிராமிய சொல்லாடலை தமது எழுத்துக்களை சரிவர பயன்படுத்தக்கூடிய திறமையை மிக்கவர்களாக காணப்படுகிறார்கள். ஏனெனில் சொல்லாடல்களை பயன்படுத்துவதற்கு ஒரு வரையறை உண்டு. அதை எழுத்தில் வடிக்காவிட்டாலும் அது தொடர்பான எழுத்துக்களை எழுதுபவர்களுக்கு அது பற்றி அனுபவம் உண்டு. அந்த எழுதப்படாத வரவை அறிந்து எழுதுபவர்களே அவ்வகை எழுத்துக்களுக்கு சிறப்பு சேர்ப்பவர்களாக காணப்படுகிறார்கள். இந்நூலை எழுத முன்னர் காரைக்கவியின் முன் முயற்சிகளாக அவர் கொண்டிருந்த சமூகம் பற்றிய சிந்தனை, சமூகத்தை அவதானித்த முறைமை, அவர் தனது கிராமத்தை நேசித்த விதம், தனது உறவுகளை கொண்டாடிய போக்கு, கிராமிய சொல்லாடலை அவர் நன்கு அவதானித்த விதம் என்ற பல விடயங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அத்தகைய நேசிப்பு கூடாக பிறந்ததே சீத்துவக்கேடு என்ற இந்த உருவக சித்திரம். உண்மையிலே இது ஒரு ஆவண
நூலாக நாங்கள் பார்த்தாலும் அது பொருத்தமான விடயம். அவர் காதலுக்குட்பட்ட தனது மனைவி, தனது குடும்பம், தனது உறவுகள், தனது அயல் என்ற பல விடயங்களை இந்நூலில் காவியமாக படைத்திருப்பது பாராட்டத்தக்கது. அதே சமயம் அவர் முயற்சியை நான் பிரிதொரு கண் கொண்டு பார்க்க விளைகிறேன். இந்நூலினூடாக அவர் சமூகத்தை கொண்டாடுவதை நான் ரசித்துக் கொண்டேன். தான் சார்ந்த சமூகத்தை மட்டுமல்ல, தான் சார்ந்த மனிதர்களை கொண்டாடுகிறார், தன் உயிர்ப்பை கொண்டாடுகிறார், தன் உறவுகளை கொண்டாடுகிறார், தன்னை சுற்றியுள்ள ஆடு மாடு நாய் போன்றவற்றை சேர்த்து கொண்டாடுகிறார். அதனால் தான் சீத்துவுக்கேடு என்ற அவர் படைப்பு உயிர் பெறுகிறது, அது முழுமை பெறுகிறது. அவர் சமூகத்தை மட்டுமல்ல, தான் சார்ந்தவர்களை விழித்து பேசுவது என்ற விடயத்தில் தொக்கி நிற்கும் காதல் அன்பு என்ற பேருணர்வை உற்றாக விளங்கிக் கொள்கிறேன். அதில் அவர் பயன்படுத்தும் சொற்பதம் உணர்த்தும் காதல் மொழியை அதற்கு சான்று. அது மட்டுமல்ல, உணர்வு கொண்டாட்டம் என்ற விடயம் நூல் முழுவதும் விரவி கிடக்கிறது. இப்படியான விடயங்களின் வெளிப்பாடுகளை ஒரு வகை ரசனைக்கு உட்பட்டதாகவே பார்க்கலாம். இவை மக்களால் அதிகம் விரும்பி வரவேற்கப்படும் எழுத்திலக்கியத்துக்கு ஒரு விசேட அம்சம் என்பது எனது அனுபவம். இவ்வாறான இலக்கியங்கள் முதலில் எழுதுபவரால் கற்பனையில் நிலைநிறுத்தி வாசிக்கப்படுகிறது. அதனை அந்த எழுத்தாளர் முதலில் தனக்குள் கொண்டாடுகிறார். அதன் சிறப்பு அம்சங்களை எப்படி எல்லாம் வெளிக்கொண்டு வர முடியுமோ அவ்வாறு அதனை மக்கள் முன்னிறுத்தி திட்டமிடுகிறார். அத்திட்டத்தின் வழிகாட்டலிலேயே தனது எழுத்தை எழுதுகிறார். அதுவே அவ்வெழுத்தின் வெற்றியாகவும் அமைகிறது. மீண்டும் அவர் நூல்கள் முழுவதும் விரவி கிடக்கின்ற உறவுகளை விழிக்கின்ற பதங்களுள் வருகிறேன். அச்சொற்களில் தொக்கி நிற்கும் வாஞ்சை பெரியது. அவரை பொறுத்தவரை அவர் சமூக காதலை உணர்த்த பயன்படுத்த சொற்பதங்கள். ஒரு வெற்றி பெறும் எழுத்தின் பின்னணி ரகசியம் அது கொண்டுள்ள வாசகர்கள் ஈர்ப்பு பற்றியது. இந்த விடயத்தை எனக்கு புரிய வைத்தவர் சரித்திரன் ஆசிரியர் சிவஞான சுந்தரம் அவர்கள். ஒரு எழுத்தை பிரசுரிப்பதற்கு முன்னர் அதனை அவர் வாசகர்களுக்கானதா என்று அறிய கைக்கொள்ளும் உத்தி மிகவும் நுணுக்கமானது. அவ்வுத்தியை கண்டு பலமுறை நான் வியந்திருக்கிறேன். ஒரு விடயத்தை பிரசுரிக்க முன்னர் வாசகர் ஒருவரிடம் வாசிக்கும்படி சொல்லிவிட்டு அவரது முகத்தை உற்று நோக்கியபடி இருப்பார். அவர் முகத்தில் ஏற்படுகின்ற பாவ மாற்றத்தின் அடிப்படையில் ஒரு பகுதி புள்ளிகளை இட்டு விடுவார். அப்படி பல விடயங்களை கையாண்ட பின்னரே அது மக்களுக்கான இலக்கியம் என்பதை அவர் உறுதி செய்வார். அதே போல காரைக்கவியின் நூலில் உள்ள அம்சங்களை பெற ரசித்து படிப்பதை பார்த்த பின்னர் காரைக்கவியும் அப்படி ஒரு உத்தியை கையாண்டிருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தேன். ஆம், அவரின் முகநூல் பதிவுகளுக்கு கிடைத்த பின்னூட்டங்களும் அவருக்கு அப்படியானதொரு அடிப்படை சிந்தனையை கொடுத்திருப்பதாக அவர் அந்நூல் அறிமுகவிலே குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அவ்விழாவில் பேசிய பலர் தாம் காரைக்கவியும் முகநூல் நண்பர்களாக சேர்ந்து கொண்டதற்கு அவர் எழுத்துக்களே காரணம் என்று பேசினர். இது ஒரு கொலோகியல் லாங்குவேஜ், அதாவது கிராமிய சொல்லாடல் கூட நான் இதை சொல்லுகிறேன். கண்டு போடும் வரையும் லட்சுமியை மற்ற மாடுகளோடு நிற்க விடாமல் புறம்பா கட்டுவோம். வயிற்றுல வளர்கிற கண்டு நல்லா வர வேணும். பேந்து கண்டு போட்ட பிறகு நல்லா பால் கறக்க வேணும் என்று போட்டு லட்சுமிக்கு கடும் கவனிப்பு நடக்கும். அவளை நெடுகலும் கட்டி வைக்க கூடாது, நடந்தால் தான் நல்லது. பயிற்சி பிறகு கண்டு போடைக்க கரைச்சல் இருக்காது என்று போட்டு ஆட்சி வளைவுக்குள்ள நல்லா நடக்க விடுவான். அதோட வீட்டில் இருக்கிற மற்ற மாடுகள் முட்டி கட்டி போடும் என்ற பயத்திலே அவளை புறம்பாத்தான் எப்பவும் கட்டி வைப்பான். அதோட எங்கட நாய் ராசன் அவளோட போய் தனகாமலும் பார்த்து கொள்ளுவான். நாங்கள் அவளுக்கு வேளாவேளைக்கு தவிடு புண்ணாக்கு வைக்கலாம், எல்லாம் போடுவோம், அடிக்கடி குளிப்பாட்டுவோம், அவள் வடிவா படுக்க வேணும் என்று போட்டு இல்லத்தில வைக்கலை பரப்பி வைப்போம் என்ற வரிகள் பொதுவாக கிராமத்து பண்பாட்டில் ஒரு பெண் கற்பம் அடைந்து விட்டால் அவளை விசேடமாக கவனிப்பதில் தொட்டு அவளை பராமரித்து கொண்டாடுவதாக அமையும் நிகழ்வுகள் முன்னேற்பாடுகள் அனைத்தும் பிள்ளை பேறு வரை நீடிக்கும். அவ்வாறே அதே நடைமுறையில் தமது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கும் கால்நடைகளையும் கிராமத்து மனிதர்கள் பராமரிப்பதை பார்த்திருக்கிறேன். அந்த நிகழ்வை காரைக்கவி மிகவும் ரசனையோடு துல்லியமாக தனது புத்தகத்தின் 239 பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். அண்மையிலே நடந்த ஒரு மாநாட்டிலே இந்த பேரண்டிங், அதாவது பெற்றோரியம் பற்றி குறிப்பிடும் போது ஒரு பிள்ளையின் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு இது போன்ற பராமரிப்புகள் முக்கியம் என்று அங்கே உணர்த்தப்பட்டது. எனவே இந்த வரிகளை வாசிக்கும் போது ஒரு பெற்றோரியம் எப்படி அமைய வேண்டும், அது சமூகத்தால் ஒரு கற்ப கால உளநலத்திலே கவனம் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை இவர் நாசுக்காக இந்த
மிருகங்களின் செயற்பாடுகள் கூடாக உணர்த்தி இருப்பதாக நான் கருதுகிறேன். காரைக்கவி இந்த நூலே எங்கட ஊரடி, எங்கட செலவாசலடி, எங்கட அறுப்படி, எங்கட கிணத்தடி, எங்கட மாட்டடி, எங்கட ஆட்டடி, எங்கட கோழி கூட்டடி, எங்கட நாயடி என பல பாகங்களை பிரித்து அதற்கேற்றவாறு அவற்றின் சிறப்பங்களை எழுதியவரோடு வாசகரின் வாசிப்பை இலகுபட எளிமைப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மொழியால் வாசகரை தன்வசப்படுத்தியதோடு அவர்களுக்கும் தனக்கும் உள்ள நெருக்கத்தை அதிகரித்து இருக்கிறார். எனவே இந்த மேல் சொன்ன இந்த மாட்டடி, ஆட்டடி, வீட்டடி என்ற அந்த 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 இடங்களிலே பாவிக்கப்படுகின்ற அந்த கிராமிய சொல்லாடல் என்பது வலு நுணுக்கமாக கவனிக்கப்பட்டு அவதானிக்கப்பட்டு அவற்றை அதிலே பதிவு செய்திருக்கிறார். பொதுவில் சீத்துவக்கெடு என்ற பதிவுகளுக்கூடாக ஒரு வாசகனை எவ்வளவுக்கு எவ்வளவு கிராமத்தை நோக்கி இழுத்து செல்ல முடியுமோ அவ்வளவு இழுத்து சென்றிருக்கிறார் காரைக்கவி. சமூகத்திலே காணப்படும் சில விடயங்களையும் ஏற்கனவே காணப்பட்ட சில விடயங்களையும் காரைக்கவி அவ்வப்போது தன் நூலிலே காணப்படும் உரையாடல்கள் கூடாக மிகவும் சிறப்பாக கொண்டு வருகிறார். உதாரணத்துக்கு ஏறுதழுவல் என்ற நடைமுறை திருமணத்திற்கான வீர விளையாட்டாக இருந்ததையும் ஆணிரை கவர்தல் என்ற விடயம் யுத்த முறைகளில் ஒன்றாக இருந்ததையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆணிரை என்பது அந்த கால மன்னர்களின் செல்வங்கள் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் சாமுத்திரிகா லட்சணம் பற்றியும் அவர் எழுதியுள்ளார். மனிதரை போல மாட்டுக்கும் சாமுத்திரிகா லட்சணங்கள் உண்டாம். அதே போல சைவ சமயத்தில் உள்ள தெய்வங்களுக்கு மிருகங்களை வாகனமாக்கியதற்கும் காரணம் மனிதர்கள் அவற்றில் அன்பு செலுத்தி அவற்றை அரவணைக்க வேண்டும் என்கின்ற ஜீவகாருண்யமே காரணம் என்றும் காரைக்கவி குறிப்பிட்டுள்ளார். இப்படியாக கார்நகர் பற்றிய பெருமதியான வரலாற்றினை பதிவு செய்து தான் பிறந்து வளர்ந்து தாய்நிலத்துக்கான நன்றிக்கடனை நிறைவேற்றி இருப்பதாகவே எண்ணலாம். காரைக்கவியார் இன்றைக்கும் அடிக்கடி ஊர் மண்ணை மிதித்து அந்த மண்ணின் வாசனையை கவிதை போல மனசிலே சுமந்து கொண்டு வாரவர். இதை உண்ணான பாராட்ட வேணும் என்கிறார் ஒரு ரசிகை. கரிசல் காட்டு மண்ணை மனிதர்களை அவர்தம் வாழ்வியலை தன் எழுத்துக்கள் மூலம் இலக்கியத்தில் பதிவு செய்த முன்னோடி தமிழின் மூத்த எழுத்தாளர் கீரா எனும் கி ராஜநாராயணனை அடிக்கடி நினைவுபடுத்துகிறார் சீத்துவக்கேடு பத்மானந்தன். உண்மையிலே இந்த நூல் எதிர்கால சந்ததியினர் வாசிக்கின்ற போது அதிலே சொல்லப்பட்ட கிராமிய சொல்லாடல் கூடாக ஒரு ஆய்வினை மேற்கொண்டால் ஒரு சமூகத்தின் இருப்பை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது எனது எண்ணம். அது மட்டுமல்ல, இது பொதுவிலே காரநகருக்குரிய அது பண்பாட்டு விளிமியங்களாக நாங்கள் அவற்றை பார்த்தாலும் இது பொதுவான வடபகுதிக்குரிய ஒரு சொல்லாடல் இளையோடி இருப்பதை நாங்கள் கூர்ந்து கவனித்தால் எங்களுக்கு அறியும். அப்படியான இந்த நூலை நாங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு எப்படி கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு வரையறையோடு இதனை எடுத்து சென்றால் நிச்சயம் இதற்கூடாக கடந்த காலங்களை எதிர்கால சந்ததியினர் பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்பது எனது அனுபவம். நன்றி, வணக்கம். நன்றி. அருமை. இருவருடைய பேச்சும் அருமையாக இருந்தது. பைந்தமிழ் சாரல் வழங்கி கொண்டிருக்கின்ற திறனாய்விலே இன்றைய தினம் காரைக்கவி அவர்களுடைய சீத்துவக்கேடு என்ற நூல் திறனாய்க்கு வந்திருந்தது. அதிலே முதலாவதாக பேசிய கலாநிதி சூனா குணேஸ்வரன் அவர்களும், இரண்டாவதாக பேசிய திரு கணபதி சர்வானந்தா அவர்களுக்கும் பைந்தமிழ் சாரல் சார்பிலும் இங்கே இணைந்திருக்கின்ற அனைவர் சார்பிலும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான பதிவு. இந்த புத்தகத்தை நான் வாசித்தவன் அல்ல, ஆனாலும் இந்த அனுபவங்கள் அனைத்தும் எனது பெற்றோருடாகவும் எனது பாட்டன் அவர்களூடாகவும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் சொல்வது புனைக்கதையும் அல்ல, பொய்யும் அல்ல, அவர் உண்மையையே எழுதியிருக்கிறார் என்பது தெரிகிறது. பிரதேச வழக்கு சொற்களை பயன்படுத்தி சொல்லப்பட்டிருப்பதை இங்கே இரண்டாவதாக பேசியவர் குறிப்பிட்டிருந்தது மூலம் அறிந்திருக்கிறேன். நான் மட்டக்களப்பிலும் பயணம் செய்திருக்கிறேன். மட்டக்களப்பிலே சிறிது நேரம் உதுகள் எங்க போனதுகள் என்று உதுகள் என்று சொன்னாலே அங்கே சிரிப்பார்கள். ஏனென்றால் இது சங்க இலக்கியத்திலே பாவிக்கப்பட்டது. உகரம் அகரம் இந்த கேள்வி வினாக்கள் சொல்லப்படுகின்ற போது அது இல்லை என்பதை அதை சிரிப்பார்கள். ஏனென்றால் அந்த சொற்களை அங்கே பயன்படுத்துவதில்லை. ஆனால் இது இந்த பிரதேசங்களிலே உண்மையாக எப்படி நடந்திருக்கிறது, பேன் பார்ப்பது, அந்த கதைகள் சொல்வது, நீங்கள் சொன்ன அனைத்துமேயே நான் நேரடியாக கண்டிருக்கிறேன். எனவே எனது கருத்துக்கு அப்பால் எம்மோடு இணைந்திருக்கிற இங்கே காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்கு செல்வதற்கு முன்பாக இங்கே காரைக்கவியர்கள் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் விமானத்தில் இருக்கிறார்.
எனவே அவர் எங்களோடு தொடர்பு இணைப்பிலே வர முடியும், இணைப்பிலே இருந்தார். ஆனால் அவர் இணைப்பிலே வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய முடியாமலும் துறையை வழங்க முடியாமலும் மனமறந்துகிறார். சரி, அவற்றுடைய கருத்தை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் ஏற்றுக்கொள்வோம். அதற்கு முன்பதாக இங்கே பேச்சாளராக கலந்து கொண்டவர்களை தவிர மற்றவர்களிடமிருந்து கருத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். முதலாவதாக ஆஸ்திரேலியாவிலே இருந்து கலந்து கொள்ளுகின்ற தாமரைச்செல்வி அவர்களும் இணைந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். வணக்கம், உங்களுடைய கருத்தை பதிவு செய்வார் கேட்டுக்கிறோம். உங்களுக்கு 2 நிமிடங்கள் ஒவ்வொருவருக்கு நான் தருகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சீத்துவக்கேடு இந்த நூல் வளமையான இப்போ சமீப காலங்களில் வந்து கொண்டிருக்கின்ற நூல்களிலும் விட கொஞ்சம் வித்தியாசமாக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறத எல்லோரும் ஒப்புக்கொள்ளுவார்கள். நான் பார்த்த வரைக்கும் அந்த நூல் உள்ளிருக்கும் விஷயங்களும் சரி, அந்த மொழியும் சரி, பேசும் மொழியும் சரி, தன்னை ஒரு வித்தியாசமாகவும் ஒரு முக்கியமானது ஒரு பதிவாகவும் தன்னை வடிவமைச்சிருக்குது. அதை இன்றைக்கு பேசிய இருவரும் மிக அழகாக தங்களுடைய கருத்தை முன்வைத்தார்கள். உண்மையில இப்படி இந்த நூலை இன்றைக்கு பேசுவதற்காக தெரிவு செய்த பைந்தமிழ்ச்சாரலுக்கு நான் உண்மையில ஒரு பாராட்டை நான் முதல் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் இப்படியான நூல்கள் பேசப்படும் போது அதற்குள் இருக்கிற அந்த விஷயங்களை அந்த உரையாளர்கள் சொல்லிக்கல அதை கேட்கும்போது எங்களுக்கே நாங்கள் வாசித்த எங்களுக்கே நிறைய புதிய விஷயங்களை உணரக்கூடியதாக இருக்கிறது. அந்த விதத்தில் அவர்களின் அந்த ஆழ்ந்த பேச்சு உண்மையில நல்ல வடிவா இருவரும் பேசினார்கள். அவர்கள் அந்த ஒவ்வொரு பார்வையும் எங்களுக்கு அந்த புத்தகத்தை பற்றின நிறைய புரிதல்களை இன்னும் மேலும் மேலும் விளங்க வைச்சது, அதே நேரம் ரசிக்கவும் வைத்தது. உண்மையில அந்த புத்தகம் சொன்ன விஷயங்கள அதுதான். இப்ப இன்றைக்கு இந்த புத்தகத்தை நாங்கள் எங்களோட முந்தின தலைமுறையினர் வாழ்க்கையை நாங்கள் இந்த புத்தகத்தின் மூலம் நாங்கள் அறியக்குள்ள, ஆனால் எங்களுக்குள்ள அது அரைவாசி அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கும். ஆனால் எங்களுக்கு பிந்திய சந்ததியினர் இன்னும் ஒரு அடுத்த சந்ததியோ இன்னும் எத்தனை காலத்துக்கும் இந்த நூல் எங்களுடைய தமிழர் வரலாற்றில் ஒரு ஆவணமாக இருக்கும். ஒரு அருமையான ஒரு பொக்கிஷமாக இந்த நூல் பேசப்படும். நிறைய விஷயங்களை அடுத்த சந்ததிக்கும் இது கடத்தும். அந்த விதத்துல இதை எழுதியவருக்கும் கவி பத்மானந்தன் அவர்களுக்கும் இதை பேசிய 2 உரையாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர் தாமரைச்செல்வி அவர்களே. இதைத் தொடர்ந்து உங்களுடைய கை சமிக்கைகளை நீங்கள் காட்டுவீர்களானால் நான் ஒருவராக அடைக்க முடியும், அல்லது நீங்கள் ஒருவராக வந்து 2 நிமிடம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்த பேச்சிலே அருமையாக இருந்தது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று தாமரைச்செல்வி அவர்களும் இதை தன்னுடைய காலத்திலே அனுபவித்திருந்திருப்பார். அதையோடு இந்த புத்தகத்திலே இவர் குறிப்பிட்ட பெயர்களை பார்க்க போது நான் எங்களுடைய அயல் வீட்டிலே ஒரு ஆட்சி இருந்தால் அவர் பேசுகிற போது கோபம் வந்தால் பேசுவார், குறுக்கால போவானே என்று பேசுவார், அல்லது கோதாரி விழுவானே. இந்த பெயர்களை அவர் இங்கே பதிவு செய்திருப்ப அந்த புத்தகங்களுக்கு கவிதை தொகுப்புகளுக்கு பெயர்களாக வைத்திருப்பது அருமையாக இருக்கிறது. சரி, அடுத்த பேச்சாளர் அங்கே கருத்து கூற வைத்திய கலாநிதி ரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்கள், நீங்கள் கருத்து தெரிவிக்க விரும்பினால் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். வணக்கம். உங்களுடைய ஒலிவாங்கியை சரிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். காரைக்கவி கந்தையா பத்மானந்தனின் இந்த நூல் உண்மையில் இளைய தலைமுறையினருக்கான ஒரு பண்பாட்டு கையளிப்பு நூல் என்று தான் சொல்ல வேணும். அதே நேரம் மனுஷருக்கு சமமான அந்தஸ்தை மிருகங்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். அவற்றை வீட்டிலேயும் அப்படித்தான். வீட்டுக்கு போனா வாடி வாடி என்று சொல்லி கொண்டு போவார். யாரையோ மகளை கூப்பிடுறாரு என்று பார்த்தா ஒரு பூனைக்குடியை தான் தூக்கி கொண்டு வருவார். அவ்வளவு அன்பு பிள்ளைகளோ அந்த மிருகங்களோட. அதோட இவற்றை புத்தகத்தின் சிறப்பியல்பாக கிராமிய மொழி வழக்கு, தொன்மையின் நவீனமும் கலந்த உவமை அழகு, நகைச்சுவை அழகு, அதுக்கேற்ற அட்டப்படம், இவ்வளத்தையும் சொல்லலாம். இந்த 3ம் கலந்ததுக்கு ஒரு சின்ன உதாரணம் அவற்றை புத்தகத்திலேருந்து சொல்லலாம். போர்த்துகேயர் ஒல்லாந்தர் கால கோட்டையை பற்றி சொல்ற போது அப்புவும் ஆட்சியும் கதைக்கினம். சங்க காலத்திலேயே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பெரிய பெரிய கோட்டைகள் கட்டினதை அங்க பாதுகாப்பு பொறிமுறை, மற்ற ஆயுதங்கள், போர் முறைமைகள் இப்படி பலமா இருந்ததுன்னு அப்பு சொல்லுவார். ஆட்சி உத கேட்டு போட்டு சொல்லுவா, ஊதாரி விழுவார், இவங்க சேர சோழ பாண்டியர் இவ்வளவு அள்ளுகொள்ளையா இந்த அம்புகளை வச்சிருந்து நான் பெருசோ நீ பெருசோன்னு தங்களுக்குள்ள அடிபட்டதுதானே மிச்சம்.
திரளுவர் சனத்தை அழிச்சதை விட வேறு இனத்தை கண்டவங்கள் உதத்தானே வேந்து எங்கட இயக்கங்கள் இருந்த விருமகடியங்களும் செய்தவங்கள் என்று சொல்லுவார். இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற வரலாற்று தகவல், ஒப்பீடு, கிண்டல் மிகுந்த யதார்த்தத்தை நான் உண்மையிலேயே மிகவும் ரசிச்சேன். அதே போல அந்த அவற்ற உவமை அழகு. ஒருக்கா சொல்லுவார், இந்த உளுத்தி விட்டு மூடு திறந்த சோடா போத்தல் மாதிரி என்று, பிறகு பால் குடிச்சு வாய் விழுங்குல நுரையோட நிற்கிற கண்டுக்குட்டி மாதிரின்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு இந்த புதுசா குருவி என்று செருப்பு போற பொம்பளைகளுக்கு சொல்லுவார், புதுசா லாடு நடிச்ச மாடுகள் மாதிரி என்று. அப்படி கணக்க கணக்க நகைச்சுவையாகவே எல்லாத்தையும் நல்ல பெரிய விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டு போவார். வேற அவற்றை ஆட்சி சொல்ற மாதிரி என்னடா மோனி எழுதுறான்னு கேட்கலாது, இன்னும் எழுதடா மோனின்னு தான் சொல்ல வேணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பைந்தமிழ்ச்சாரல். மற்றது 2 ஆய்வாளர்கள் குணேஸ்வரன், கணபதி சர்வானந்த அவர்களுக்கும் பைந்தமிழ்ச்சாரல் நிகழ்வாளர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி வைத்திய கலாநிதி ரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்களே. அடுத்ததாக இங்கே நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் சுதாகரன் அவர்கள். அவர் கருத்தை கையெழுத்திக்கிறார். வணக்கம். உங்களுடைய ஒலி வாங்கியை சரி செய்து கொண்டு பாருங்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன சொன்னால் உண்மையாக அந்த நூலை இன்னும் வாசிப்பதற்குரிய அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் அந்த 2 விமர்சகர்கள் பேச்சாளர்கள் பேசிய அந்த பேச்சு நடையிலிருந்து உடனடியாக ஓடிப்போய் அந்த நூலை முதலாவதாக வாசித்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் புதிய இளம் தலைமுறையினருக்கு இந்த நூல் ஒரு மிகவும் பாக்கியமானதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த நூலை மிகவும் சிறப்பாக விமர்சித்துள்ளார்கள். காரைக்கவி அவர்கள் உண்மையில் எனக்கு முகநூலின் நண்பராக இருக்கிறார். அவருடைய முகநூல் பதிவுகளை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் நூல்களை இன்னும் வாசிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த முறை இந்த விமர்சன நிகழ்ச்சியை பார்த்த பின்னர் மிகவும் ஆர்வமாகவும் உள்ளத்தை தூண்டுவதாகவும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த 2 பேச்சாளர்களுக்கும் நமது பாராட்டுகளையும் நன்றியறிதலையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி அதனை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சுதாகரன். இங்கே வைத்திய கலாநிதி ரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னது போன்று இந்த மோனி என்று சொல்லும் யாழ்ப்பாணத்து சொல், இதை நாங்கள் என்னடா மோனி என்று அங்கே மட்டக்களப்பிலே சொன்னால் அவர்களுக்கு புரியாது. அப்ப அந்த பிரதேச சொற்களை அவர் பயன்படுத்தி இருப்பது இங்கே நன்றாக தெரிகிறது. சரி, அடுத்த பேச்சு கருத்து வழங்குவதற்காக இந்த கீதாராணி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் நினைக்கிறேன். வணக்கம். நீங்கள் கருத்து கூற விரும்பினால். அவரை காணவில்லை. அடுத்ததாக யாராவது நீங்கள் குறிப்பிட விரும்பினால் உங்களுடைய. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள். வணக்கம் கீதாராணி. நான் கீதாராணி பேசுகிறேன். முதலில் இருவருக்கும் இந்த கதையை நானும் வாசிக்கவில்லை, ஆனால் இந்த நிகழ்வை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அறிவிப்பு வந்த நாள்ல இருந்து காத்திருந்தேன். மிகச் சிறப்பாக நாங்கள் மறந்து போன சொல்லுகள், எங்களோட பிள்ளைகளுக்கு இதுகளெல்லாம் தெரியாது. இந்த நூல் அவைகளுக்கு கிடைக்கணும், நாங்கள் அவைகளுக்கு இதுகளை காட்ட வேணும், சொல்ல வேணும் என்ற ஒரு இதை தான் மிகச் சிறப்பாக சொல்லி இருந்தார்கள். எனக்கும் கூட இந்த உயிர்வேலி என்ற சொல்ல நான் இன்றைக்குத்தான் கேட்டிருந்தேன். அது எனக்கும் தெரியல. அது அப்படி என்றா என்னண்டு நீங்கள் சொல்ல முடியுமா? அது என்னண்டு? எனக்கும் கூட அந்த தெரியவில்லை. உயிர்வேலி என்றது அது இப்போ கொஞ்சம் புதுசா வந்து சொல்லுவோம். அந்த கொரோனா காலங்கள்ல தற்சார்பு வாழ்க்கை அதுல நாங்க கொஞ்சம் ஈடுபட்டபடியா தெரியும். அப்ப அங்க இருக்கிற ஆக்களங்கள்ட்ட கனவிதமாக அந்த தற்சார்பு வாழ்வை எப்படி என்ன மாதிரியாக வீட்டு தோட்டங்களை செய்யலாம், நாங்கள் அந்த அங்க இருக்கக்கூடிய மூலதனங்களை எப்படி உபயோகிக்கலாம், இங்கே நெத்து வாங்கலாம்னெல்லாம் சொல்லி கொடுத்தது. அந்த நேரங்களில் வந்து ஒரு பிள்ளை கேட்டிருந்தது உயிர்வேலி. அப்போ நாங்கள் அந்த சின்ன வயசுல எங்கள்கிட்ட கிராம வாழ்க்கையை நான் முழுக்க சொன்னேன். நான் இப்போ அப்பா கூட்டு பசலை போடுறது இதுன்றது உயிர்வேலி என்றது வேற ஒன்றும் இல்லை. எங்கட கிழவங்கதியால் முள்முறுக்கு பூவரசு அந்த கதியால் போட்டு இப்போ எங்கட பனை ஓலையிலையோ அல்லது தென்னை ஓலையில நாங்கள் கிடுகு பின்னி கட்டின வேலி கட்டினா அந்த வேலி தான் உயிர் உள்ள வேலி. அதாவது அந்த உள்ள வேலி அந்த தடிகள் உயிர். ஆனா இப்ப எல்லாம் தகரம் தான் அடிக்கணும். நீங்கள் அங்க போய் பாத்தீங்கன்னா 90% தகரங்கள்லாம் இருக்கும். தகரங்கள் மாதிரி ஏதோ ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி எல்லாம் வேற மாதிரி தான் இப்ப அடிச்சு வச்சிருக்கணும்.
நானும் எங்கட நாங்கள் சிறியவர்களா இருக்கும்போது எங்கட வீடுகள்லயும் வேலி போட்டிருக்கிறார்கள். அந்த வண்டில் அதிகாலையிலே வண்டிலுக்கு காத்து கொண்டு நின்று போய் அந்த வண்டில்காரர்கள் வருவார்கள், வந்து வேலி அடைத்திருக்கிறார். அந்த உயிர் வேலி என்றா எங்களுக்கு பாவிக்கல. அப்ப இன்றுதான் அந்த சொல்லை கேட்டேன். என்னுடைய பிள்ளைகளும் இது ஆர்வமாக படிக்கிறவர்கள், நிறைய கேட்பார்கள். அப்ப எனக்கு இந்த புத்தகத்தை வாங்கி என்னுடைய மகனுக்கு கொடுக்கணும் என்ற ஆசையா இருந்தது. என்றா புதுசா நாங்கள் பாவிச்ச மாட்டடி, கிணத்தடி இதெல்லாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் என்ற ஒரு ஆசையை இந்த இவர்கள் இருவரும் அந்த ஆய்வேலை நன்றாக செய்து ஒரு ஆர்வத்தை ஊட்டி இருக்கிறார்கள். இதை கேட்க முடிந்ததுக்கு இந்த நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். இந்த நூலை வாசிக்கும் நாளை ஆவலோடு எதிர்பார்த்து நன்றி, வணக்கம். நன்றி கீதாராணி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக அஜேந்திரன் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எனக்கு இந்த முழுமையாக ஈடுபட முடியல, வேற ஒரு புத்தக வெளியெடுப்பான் முடிந்தது. இந்த பயோஃபென்சிங், இந்த உயிர்வேலி என்றது மேல இந்த வன்னி பிரதேசங்கள்ல நாங்கள் பாவிச்சது அப்படின்னு சொன்னால், இந்த ஜானவேலி என்ற ஜானைக்கு நாங்கள் மின்சார வேலி போடுறதுக்கு பதிலாக இந்த பனை மரங்களை நெருக்கமாக நடுறது. அது ஜானையை உள்ளுக்கு விடாமல் தடுக்கும் என்றும், அதுல தேனீக்களை வளர்க்கறதும், இந்த தேனீக்கு ஜானைக்கு பயம் கொட்டினால். அப்ப அது கிராமத்துக்குள்ள வராம இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ்ன்றது மேல எக்ஸ்பென்சிவ், மற்ற அதுல நிறைய விபத்துக்கள் நடக்கிறதுக்கு காரணங்களா இருக்கிறதால அரசாங்கம் அதை கூட இந்த பயோஃபென்சிங் என்று சொல்ற இந்த உயிர் வேலிகளை போடுவதில் ஆர்வம் காட்ட சொல்லித்தான் கூடுதலாக சொல்லப்படுது. அப்படியும் நாங்கள் அந்த உயிர் வேலியை கூடுதலாக பாவிக்கிறது. சிறந்த புத்தக வெளியீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். மேல அவற்றை தமிழ் அந்த புத்தகம் எப்படி போகுதுன்றது அவற்றை முன்னுரையில அவர் ஆரம்பிக்கின்ற சொற்கள்லேயே தெரியும். அவருக்கு ஒரு தனி துணி கொண்டும் இருக்குது. அவருடைய கல்வி, அவருடைய பதவி, இதெல்லாமே அவர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம். தான் எந்த சொல்லையும் துணிந்து போடுவதற்கு அவருடைய கல்வித்தரம், அவருக்கு இருக்கின்ற அந்த மதிப்பு ஒரு முக்கியமான தளமாக இருக்குது. எல்லாராலும் அந்த சொல்லை அப்படி எழுதுவதென்றது கடினம். அந்த சவாலை அவர் எதிர்கொள்ள தயாரா இருப்பார். அந்த முன்னுரையிலையும் அவர் அதை பதிவிட்டிருப்பார். மிக அருமையான ஒரு புத்தகம். நான் இந்த விமர்சனத்துல முழுமையா இல்லாட்டிலும் நான் அந்த நூலை பார்த்திருக்கிறேன், வாசிச்சிருக்கிறேன், நூல் வெளியீட்டுக்கும் போயிருக்கிறேன் என்றபடினால அவர் மிக நுணுக்கமான அந்த சொற்கள், எங்களுடைய மூதாதையர் பாவித்த அந்த வசனங்கள், சொற்கள் எல்லாம் அப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது என்றது உண்மையில சிறப்பா இருந்தேன். நான் நினைக்கிறேன் 2009 கேரனர்ல வேலை செய்திருக்கிறோம். இந்த நூலை வாசிக்க எனக்கு அந்த மாற்றத்தை இலகுவாக காணக்கூடியதா இருந்தது. காரைக்கவி அவர்கள் எழுதிய அந்த வாழ்வியலுக்கும் இப்பொழுது இருக்கின்ற கேரனருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த வேறுபாட்டையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. இருந்தாலும் நகர வாழ்க்கையை விட அந்த பழமையான வாழ்க்கையில இன்னமும் அந்த மக்கள் வாழ்றினம் என்றதும் சில இடங்களில் காணக்கூடியதா இருந்தது. எனவே அவர் மிக ஆழமான ஒரு சிந்தனையாளர், கல்வியாளர். அவருடைய இவ்வாறான நூல்கள் எங்களுடைய பிரதேசத்தினுடைய இருப்பை அல்லது நாங்கள் மறந்து போன விடயங்களை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற அல்லது அதை நினைவுபடுத்துகின்ற ஒரு சிறந்த பதிவாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அஜேந்திரன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அதோடு இந்த பனைமரங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பனைமரங்களை அவர் நடுகின்ற போது இந்த நிலத்து நீரடியை மேலே எடுத்து அந்த பயிர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வைத்துக் கொள்ளும் என்பது ஒரு நம்பிக்கையும் இந்த வன்னி மாவட்டத்திலே குறிப்பாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த பகுதிகளில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக நாங்கள் இங்கே ரஞ்சினி தேவி அவர்கள் இருக்கிறார் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம் ரஞ்சினி தேவி சிவலிங்கம் அவர்கள், நீங்கள் கருத்து கூற விரும்பினால் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். வணக்கம். அவரை காணவில்லை. வேறு யாராவது உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடிஞ்சால் நீங்கள் கூறலாம். வணக்கம். வணக்கம் ரஞ்சினி தேவி. வணக்கம். வணக்கம். மிக அருமையான பதிவு, மிக அருமையான பேச்சு. இருவருடைய பேச்சும் மிக அருமையாக இருந்தது. நான் இன்னும் அவருடைய நூலை வாசிக்கவில்லை. ஆனால் இப்போது கட்டாயமாக மிக விரைவில் இதை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது.
கலாநிதி குணேஸ்வரன் அவர்களும் கணபதி சர்வானந்தா அவர்களும் கூறிய கருத்துகள் மிக அருமையாக இருந்தது. நிச்சயமாக நான் விரைவிலே அதை வாசிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டியிருக்கிறது. எல்லோருக்குமே எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ரஞ்சினி தேவி சிவலிங்கம் அவர்கள் உடைய சுருக்கமான கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக வவுனியாவில் இருந்து விஜயலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். உங்களுடைய ஒலிவாங்கியை சரி செய்து கொண்டு உங்களுடைய கருத்தை தெரிவிங்கள். வணக்கம். வவுனியா விஜயலட்சுமி, உங்களுடைய கை சமிக்கையை காட்டியிருக்கிறீர்கள். வணக்கம். இப்போது கேட்கிறதா? கேட்கிறது. குறிப்பிடுங்க. நான் வவுனியா விஜயலட்சுமி லண்டனில் இருந்து கதைக்கிறேன் ஐயா. சரி, சொல்லுங்கள் உங்களுடைய காரைக்கவி பத்மானந்தன் ஐயா அண்மையில் தான் எனது முகநூல் மூலம் அவர் நட்பில் இணைந்தவர். நான் தான் அவரை இணைத்திருந்தேன். அவருடைய முகநூல் பதிவுகளை பார்த்தேன், மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் மறந்து போகின்ற பழைய தமிழ் சொற்களை, அன்றாடம் நாங்கள் பாவித்த சொற்கள் எல்லாம் நினைவூட்டி வருகின்றார். அவருடைய நூல் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. திறனாய்வு செய்த இருவரும், நான் அவருடைய பெயரை மறந்து விட்டேன், அவர்கள் இருவருக்கும் நன்றிகள். திறமாக செய்திருந்தார்கள். அவருடைய கவிதைகளை வடிவாக தொகுத்து அதுக்குரிய விளக்கம் எல்லாம் தந்திருந்தார்கள். இந்த எங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் பல நாங்கள் அன்றாடம் பேசிய பல சொற்களை மறந்து போகின்ற நிலை வருகின்றது. இப்படியானவர்களின் கவிதைகள் மூலம்தான் அந்த பழைய சொற்களை மீட்டெடுக்க முடியும். நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக இங்கே எழுத்தாளர் ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள் இங்கே அவர் இருக்க முடியவில்லை. நிகழ்ச்சியில் இணைந்திருந்தார். அவர் அவசரமாக செல்ல வேண்டிய காரணத்தினால் அவர் இங்கே பதிவிட்டிருக்கிறார். அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். நான் வெளியே செல்ல வேண்டியுள்ளதால் இப்போதை வெளியேறுகின்றேன், குறை நினைக்க வேண்டாம். மற்றும் குணாநிதி தயானந்தன் அவர்களும் அவரு இணைந்திருந்தார். அவருக்கு மிக நேர்த்தியான அற்புதமான உரைகள், மிக்க நன்றி. தவிர்க்க முடியாத காரணத்தினால் கருத்தின் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற வேண்டியுள்ளது. அடுத்ததாக கந்தையா கருணாகர மூர்த்தி அவர்கள் இங்கே பத்மநாதன் மன்னிக்கவும் கந்தையா பத்மநாதன் அவர்கள் அவர் சொல்லிக்கார், விமானத்தில் இருப்பதால் என்னால் உரையாற்ற முடியாத நிலையில் இருக்கிறேன், எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் என இந்த எழுத்தாளர் கூறியிருக்கிறார். மற்றும் சிறப்பான உரைகள், எனக்கு நிகழ்வில் தொடர முடியவில்லை, அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் என பொன்னையா கருணாகரமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, அடுத்ததாக வேறு யாராவது உங்களுக்கு கருத்து கூற விரும்பினால் கூறலாம். ஒரு அழைப்பை அழைத்துக் கொண்டு நான் என்னுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களிடம் நன்றியும் அவருடைய கருத்தையும் பதிவு செய்ய இருக்கிறோம். வணக்கம். வேறு யாராவது கருத்து நீங்கள் தெரிவிக்க விரும்பினால் இது உங்களுக்கான சந்தர்ப்பம். சரி, நான் நினைக்கிறேன் அங்கே ஒருவரும் இருப்பதாக தெரியவில்லை. என்னால் நீங்கள் கை சமிக்கையை காட்டாமல் போனால் நான் எல்லாரையும் அழைப்பது கடினம். சரி, இந்த நிகழ்ச்சி என்று ஆரம்பிக்கின்ற போது நான் இருக்கின்ற இடத்திலே ஒரு அவசர வேலை காரணமாக மின்வெட்டு செய்தார்கள். அதனால் நான் எனது இந்த கணனியை கொண்டு வர முடியவில்லை. பிறகு அதற்கு கன நேரங்கள் எடுத்ததனால் பிந்தியுள்ளது. அதற்காக உங்கள் எல்லோரிடமும் மன்னிப்பு கூறுகிறோம். சரி, இன்றைய ஒருங்கிணைப்பாளர் பவானி சக்குண செல்வம் அவரிடம் செல்வோம். அவருடைய கருத்தையும் அவருடைய நன்றியையும் தெரிவிக்கின்ற கருத்தையும் குறிப்பிட்டுக் கொண்டு நிகழ்ச்சியை நான் நினைக்கிறேன் முடிவு கொண்டு வருகிறோம். வணக்கம். வணக்கம். இங்கே நவஜோதி யோகரட்னம் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம். நான் இன்றைக்கு தவறிவிட்டேன். எனக்கு வேற கோடுகள் அவசரமாக வந்தபடியா நான் அதுல இருந்து உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க இல்லை என்ற ஒரு கவலை இருக்கு. அப்ப நான் ஒன்றையும் பார்க்காமலே கதைக்க முடியாதுதானே. அந்த விதத்திலயும் ராஜ் உங்களை சரியா இதென்ற என்னென்ன எனக்கு தொடர்ந்து வேற உங்களுக்கு தெரியும் பவானிக்கு நான் கூறியிருந்தேன். நான் பாரிஸுக்கு சென்றபடியால் இன்று சனி ஞாயிறுபடியா எனக்கு கோல்கள் வந்தது. நானா பவானி நீங்கள் அனுப்புவீங்கன்னு நம்புகிறேன். நான் எல்லாம் அதுல பாக்குறேன். அந்த விதத்துல உங்களுக்கு மீண்டும் என்ற நன்றியையும் ராஜ் உங்களுக்கு மீண்டும் என்ற நன்றியை தெரிவிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் அதிகமாக நான் இதில் கதைக்கிற என்னுடைய ஒரு இயல்பு. ஆனா இதில் நன்றி மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்விலே சந்திப்போம்.
இன்றைய நிகழ்விலே ஒரு புத்தகத்தை இருவர் திறனாய்வு செய்திருந்தார்கள். அடுத்த நிகழ்வு அடுத்த மாதம் நடைபெறுகின்ற நிகழ்வை 2 பேருடைய நூல்களை ஒருவர் திறனாய்வு செய்ய இருக்கிறார். எழுத்தாளர் குணாநிதி தயானந்தன் அவர்கள் இந்த நூலை ஆய்வு செய்ய இருக்கிறார், 2 நூல்களையும். சரி, எமது இன்றைய ஒருங்கிணைப்பாளர் பவானி சற்குண செல்வம் அவர்களும் செல்வோம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் அன்பான வந்தனங்கள். முக்கியமாக இன்று இந்த நிகழ்வு சில தடங்களுடன் ஆரம்பமானாலும் சிறப்பாக நடந்தேறியது மகிழ்ச்சியாக உள்ளது. இன்று உரையாற்றிய இருவர் திரு கலாநிதி குணேஸ்வரன் அவர்களுக்கும் திரு சர்வானந்தா கணபதி அவர்களுக்கும் பைந்தமிழ் சாரல் சார்பில் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தனது தான் பயணத்தில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மதிப்பு தர மாதிரி வந்து இணைந்து இந்த உரைகளை கேட்ட திரு கந்தையா பத்மானந்தன் அவர்கள், எழுத்தாளர் கந்தையா பத்மானந்தன் அவர்களுக்கும் பைந்தமிழ் சாரல் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புத்தகம் சீத்துவகேடு என்பது மிகவும் வித்தியாசமான ஒரு புத்தகம். இது எழுதுவது என்பது அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல. அதுவும் இப்படி சங்க இலக்கியங்கள்ல இருந்து அந்த விடயங்களை எடுத்து ஒப்பிட்டு அதோட காட்டி எழுதி நிறைய நேரங்களை மெனக்கெடுத்து இது ஒரு பதிவாக்கி அது உண்மையில ஒரு சிறப்பு. ஏனென்றா இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஆச்சி அப்பு என்ன மாதிரி கதைச்சேன்டா, ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்போ எங்களுக்குமே சரியான ஒரு சிரிப்பாகவும் ஒரு 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 புதிய அனுபவமாக தான் இருந்தது அந்த யாழ்ப்பாணத்தில் அதை கதைக்கிற விடயங்கள். அவர்கள் வந்து உண்மையிலேயே அந்த கதைக்கும் கன சொற்கள் வந்து தமிழ் அகராதியில் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் வந்து வேறு பிரதேசத்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தபடியாக ஒவ்வொரு சொல்லுக்கும் நான் போய் அம்மாட்ட கேட்பேன், என்ன அம்மா சொல்கிறாரு, என்னம்மா பறஞ்சு போடாதீங்கோ, பங்க பேர், இந்த குடாவுக்கு முழங்குது என்னெல்லாம் சொல்லுவேன். அப்போ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ அந்த மாதிரியான நினைவுகள் எல்லாமே வந்து போனது. ஆனால் அந்த வாழ்வு என்றது நாங்கள் எல்லாருமே தொலைந்த வாழ்வு தான். அது ஒரு இயற்கையான ஒரு வாழ்வு, அவர்களுடைய வாழ்வு. அதை நினைச்சு பார்க்க முடியாது. அது கிடைக்கிறதுன்றதும் மிகவும் அரிது. எனவே இது ஒரு நல்ல ஒரு புத்தகம். அது ஒரு வரலாற்று பதிவாக என்றும் இருக்கும். இப்போ இந்த இருவரும் மிக சிறப்பாக உரையாற்றினபடினால எனக்கு அந்த புத்தகத்தை எப்படியாவது எடுத்து வாசிக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்துட்டுது. அதுதான் அந்த முக்கியமான நோக்கம், அதாவது விமர்சனத்தின் நோக்கம். அது புத்தகத்தை வாசிக்கணும்ன்ற ஒரு தூண்டுதலை கொண்டுறது. அந்த நிலையை நாங்கள் இன்றைக்கு அடைஞ்சிருக்கிறோம். அது நான் மட்டும் இல்லை, பல பேர் அதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் எனக்கு ஒரு புத்தகம் கிடைச்சது, அவருடைய புத்தகம். அதை வாசித்தேன். நான் அதுவும் அதே மாதிரியான ஒரு மொழி அமைப்பில் அவர் எழுதுகிறார். மற்றது முகநூல் நண்பராக இருக்கிறார். மிகவும் அருமையான படிமங்களை பாவிப்பார். அவர் பாவிக்கிற படிமங்கள் வந்து நான் வேறு எங்கேயுமே காணையில்லை. மிகவும் சாதாரண வாழ்க்கையில் இருக்கிற படிமங்களை பாவிச்சு கவிதைகள் எழுதுவார். சில ஒரு ஆசகவி மாதிரியும் சில விஷயங்களை சுட்டி காட்டுறதுக்காக அப்படி வித்தியாசமான படிமங்களை பாவிப்பார். ஒரு வித்தியாசமான கவிஞன், கவி என்று. ஆனப்படினால அந்த புத்தகத்தை இன்றைக்கு நாங்கள் இங்கே நாங்கள் பதிவு செய்து அதை நாங்கள் ஒரு யூடியூப் மூலமாக அதை நாங்கள் பதிந்து வைப்போம். அது வந்து எல்லோருக்கும் அனுப்பி வைக்கப்படும். இந்த நிகழ்வு இன்றைக்கு இப்படி பல இலக்கிய நண்பர்களுடன் நடந்தேறியது மிக மகிழ்ச்சியை தருகிறது. இங்கு இன்று கலந்து கொண்ட அனைத்து இலக்கிய நட்புகளுக்கும் முகநூலூடாக இந்த நிகழ்வை பார்த்த அனைவருக்கும் பைந்தமிழ் சாரல் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி பவானி செல்வம்பர்களே. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இவ்வளவு காலமும் நம்மோடும் பயணித்தவர்களுக்கும் ஒரு முக்கியமான கருத்து அறிவிப்பை சொல்ல விரும்புகிறேன். இன்று 50வது நிகழ்வு. இந்த நிகழ்வு 50 நிகழ்ச்சிகளை 2021ஆம் ஆண்டிலிருந்து மாதத்துக்கு ஒரு முறையாக சில மாதங்களில் விடுமுறைகளை தவிர்த்து நடத்தியிருக்கிறோம். இதில் பைந்தமிழ் சாரல் பெருமை கொள்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஒத்துழைப்பும் எழுத்தாளர்களுடைய ஒத்துழைப்பும் குறிப்பாக இந்த விமர்சகர்கள் அருமையான விமர்சகர்கள் ஊடாகத்தான் இது ஒரு சுபார்சிய இலக்கியம் என்றாலே ஓடுகின்ற ஒரு நிலைக்கு இருக்கிற இந்த காலத்தை விட இப்படி இந்த பதிவுகளை செய்வதற்கு 50 நிகழ்ச்சிகளை இன்று வரை நடத்தி முடித்திருக்கிறோம் என்பதை இட்டு மகிழ்வடைகின்றோம்.
அதை உங்களுக்கும் சொல்லி அந்த மகிழ்விலே கலந்து கொள்வதில் நாம் பெருமை கொள்கிறோம். சரி, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் உங்களை எல்லோரையும் சந்திக்க இருக்கிறோம். வேண்டும். சீத்துவ கேடு என்ற தலைப்பு தான் நீங்கள் பேசியிருக்கிறீங்க இல்லையா? அந்த தலைப்பு. இந்த தலைப்பில் என்னுடைய தந்தை அகஸ்தியர் ஒரு சிறுகதை எழுதினவர். ஆனுடையதான் நான் இது ஆவலாக எதிர்பார்த்து இன்றைக்கு மிஸ் பண்ணிட்டேன் ஒரு கவலையா இருப்பது. ஏனென்றால் சீத்துவ கேடு என்ற அந்த தலையங்கத்தில் கீழ் ஆனந்தராணி அவர் அந்த கதைகளை வாசித்திருக்கின்றார் என்ற அதனை நான் இதில் குறிப்பிட விரும்புகின்றேன். நன்றி. அதை மிஸ் பண்ணிக்கிட்டேன் என்ற ஒரு கவலையும் இருக்கிறது. நீங்கள் சொல்வது சரி. அது போல RS வானொலியிலேயும் கூட அவர் இந்த காரைக்கவி அவர்களுடைய இன்னும் ஒரு தலைப்பிலே சிறுகதை ஒன்றை வாசித்திருக்கிறார் என நான் நினைக்கிறேன். சரி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் உரையாற்றிய உரையாளர்களிடம் ஒரு 2 நிமிடங்கள் செல்ல இருக்கிறோம். வணக்கம். முதலாவதாக அவர் இணைப்பிலே இருந்தால் உங்களுடைய கருத்தை, இது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பதிவு செய்வதற்கு கலாநிதி சுனா குணேஸ்வரன் அவர்களிடம் ஒரு 2 நிமிடங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறோம். உங்களுடைய நன்றி. உண்மையில் மகிழ்ச்சியா இருக்கு. இந்த எங்களுடைய உரைக்கு பின்னர் பலருடைய கருத்துக்களை இங்க கேட்கக்கூடிய அந்த எல்லோரும் உரைகள் சிறப்பாக அமைந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கார்கள். அது ஒரு கேள்வி ஒன்று வந்தது, உயிர்வேலியை பற்றி அங்க அதுக்கு பதில் சொல்லியிருந்தார்கள். நான் அந்த உரையிலையும் கூட குறிப்பிட்டிருந்தேன். இன்றைக்கெல்லாம் மதில்களும் தகரங்களும் அடிச்ச வேலியா வந்துட்டுது. அதை அனலதீவுல போய்க்க கொஞ்சம் கூட ஆர்வமா அதை நாங்கள் அவதானிச்சோம்னு சொன்னா, அங்க கிழுவங்கதியாலாத முழுமையாகவே நிரம்ப காணிகளை அடைச்சிருந்தார்கள். அப்பொழுது எங்களோடு ஒரு அம்ருதா AM என்று சொல்லப்படுகிற எழுத்தாளர், அவர் சுற்றுச்சூழல் சம்பந்தமான மிகுந்த ஆர்வமானவர். நாங்கள் அங்க சென்று ஒரு 4-5 பேர் அந்த தீவின் ஒரு அரைவாசி பகுதியை அப்படியே கடற்கரை ஓரமாக சுற்றி வந்தோம். அப்ப அவர் தன் கேமரால ரொம்ப படங்கள் எடுத்தெடுத்து அந்த இயற்கை காட்சிகளை பற்றி நான் கதைச்சு கொண்டு வரைக்கும் அந்த உயிர்வேலியை பற்றி அங்கே அவங்களுக்கு ஒரு உரையாடல் நடந்தது. அதான் அது எந்த ஒரு செயற்கையான மதல் அப்படி என்று இல்லாமல் முழுமையாகவே அந்த கரியாலாலேயே அவர்கள் அடைத்திருப்பார்கள். அதுதானே உயிர்வேலி என்று சொல்றாரு. அதை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டது. இன்றைக்கெல்லாம் அது மிக அரிதாயிட்டு. கந்தையா பத்மானந்தன் அவர்களுடைய அந்த நூலிலே அந்த உயிர்வேலியை பற்றி அவர் சொல்லிக்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, மாடு வளர்க்குற கொஞ்சம் ஏற்பாடுகள் செய்ய வேணும். ஆனா ஆடு வளர்க்குறதுக்கு அது பெரிய ஏற்பாடு தேவையில்லை. ஆட்டை நாங்கள் ஒரு தாவாரத்துல கட்டி கொள்ளலாம். அதுக்காண்டி தனியா கொட்டல் போட தேவையில்லை. சாப்பாடெல்லாம் புரியும்போ அதுக்காக தேட தேவையில்லை. வீட்டுல மிஞ்சுற அந்த காய்கறிகள் மற்ற அந்த கழனி தண்ணிகள் எல்லாம் வைக்கலாம். உயிர்வேலி இருக்கும். அந்த உயிர்வேலியில இருந்து சடையா மரத்தை வளைச்சு அதுல இருந்து 2 கொப்புகளை வெட்டி போடலாம்னு சொல்லி இந்த புத்தகத்துல அப்படியே வேற. அதுதான் இங்க அந்த பதம் இங்க குறிப்பிட்டிருந்தது. உண்மையில மிக சிறப்பான ஒரு நூல். இங்கே கருத்துக்குரியவர்களுடைய கருத்தை கேட்ட போது உண்மைய மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்களும் வாசியுங்கள், நாங்களும் வாசிப்போம் தொடர்ந்து. நன்றி, எல்லோருக்கும் நன்றி. இந்த நிகழ்விலே என்னை இவ்வாறு பேசுவதற்கு தொடர்பு கொண்ட பவானி சக்குணச்செல்வம் அவர்களுக்கும், மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பு செய்த குல்ராஜ் அவர்களுக்கும், மற்றும் தாமரைச்செல்வி அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் இந்த இவ்வாறு ஒரு நிகழ்ச்சியில நீங்க பேசணும் என்று சொல்லி முதல் கேட்டது தாமரைச்செல்வி அம்மா நினைக்கிறேன். அதை விட எங்க ரஞ்சினி சுப்பிரமணியம், சுதாகர், கீதாராணி, அஜந்தன், ரஞ்சினி தேவி, சிவலிங்கம், பவனியா விஜயலட்சுமி, நவஜோதி கோவட்டம் ஆகியோர் தங்களுடைய கருத்தை கூறியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்வில் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி கலாநிதி குணேஸ்வரன் அவர்களே. உங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக பைந்தமிழ் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஒரு நிமிடம் அல்ல 2 நிமிடங்கள் கருத்து கூற திரு கணபதி சர்வானந்தா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். நீங்கள் கூற விரும்பினால் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். வணக்கம். வணக்கம். பைந்தமிழ் சாரல் என்ற இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததை நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான புத்தகத்தை பற்றி ஒரு 2 வசனங்கள் பேச கிடைத்ததே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம். உண்மையில் காரைக்கவியின் அந்த புத்தகங்கள் கூடாக எதிர்கால சந்ததி
உங்களுடைய ஒளிவாங்கியவர்கள் சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒளிவாங்கியை சரி செய்து கொள்ளுங்கள். திரு கணபதி சர்வானந்தா அவர்கள் உங்களுடைய ஒளிவாங்கியவர்க்கத்தை சரி செய்து கொள்ளுங்கள். இப்போ சரியா இருக்கு. இதை ஒரு ஆவண நூலாகவும் பார்க்கின்றபடியால் இந்த நூலுக்கூடாக எதிர்கால சந்ததியினர் ஆய்வொன்றை நடத்துவார்கள். ஆனால் அவர்களுக்கு பல விடயங்கள், அதாவது எங்களை முன்னோர்கள் பாவித்த அந்த சொல்லுகள், எப்படி வாழ்ந்தார்கள், இப்ப ஆட்டடி மாட்டடி, ஒரு இயற்கையோடு எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற அந்த உண்மையை இந்த காரைக்கவியின் இந்த நூல் எங்களுக்கு எடுத்துரைக்கிறது. நாங்களும் இந்த வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டு வாழ்ந்தவர்கள் என்ற படியால் இந்த நூலை நாங்கள் மிகவும் அனுபவித்து வாசித்தோம். எனவே எனக்கு இப்போ தற்போது 70 வயதாகிறது. நாங்கள் இந்த அனைத்தையும் கடந்துதான் இங்கே வந்திருக்கின்றோம். எனவே இந்த நூல் சொல்லுகின்ற விடயம் நாங்கள் அனுபவித்தவை, பார்த்தவை, கேட்டவை, கண்டவை என்று நாங்கள் பதிவிடலாம். எனவே இந்த நூலை ஆய்வு செய்வதன் மூலம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரலாம். இது எதிர்கால சந்ததியினருக்குரிய வேண்டுகோள் என்று நான் எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கணபதி சர்வானந்தா அவர்கள். உங்களுடைய கருத்து உண்மை. இலக்கியங்கள் காலத்தின் கண்ணாடியாக இருக்கின்றன. இந்த எழுதப்பட்ட காலம் அதற்கு முன்பிய எப்படி நடந்தார்கள், எப்படி இருந்தார்கள் என்பதை எழுதியிருக்கிறார். அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லப்பட வேண்டும் என்பதில் நீங்கள் கூறிய கருத்து உண்மையிலும் உண்மை. அதே போன்றுதான் இந்த பைந்தமிழ் சாரலும் கூட இப்படியான வாசிப்பது மட்டுமல்ல, இதை ஆவணப்படுத்தி அதை நாங்கள் வலையொலி தளத்திலே பதிவேற்றம் செய்கிறோம். எல்லோரும் பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்பது மற்றவர்களுக்கும் அது சென்றடைய வேண்டும் என்பதே நமது நோக்கம். இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நாம் நன்றி கூறுகிறோம். சரி, அடுத்ததாக ஒரு கவிதையோடு நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். தமிழை பற்றியதுதான் வளமை போல. கனியிடை ஏறிய சுளையும் முற்ற களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு மொழி பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிழ நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பாரதிதாசனின் அந்த கவிதையோடு பைந்தமிழ் சாரல் இவ்வளவு நேரமும் இந்த பைந்தமிழ் சாரல் ஊடாகவும் ராஜ் குலராஜா என்கிற ஊடாகவும் இணைந்து சிறப்பித்த அனைத்து கலை இலக்கிய நண்பர்களுக்கும் நன்றி கூறி கடமைப்பட்டுள்ளோம். இதுவரை நேரமும் பைந்தமிழ் சாரல் வழங்கிய திறனாய்வு காரைக்கவி அவர்களுடைய சீத்துவக்கேடு என்ற நூல் ஆய்வுக்கு வந்திருந்தது. அந்த நூலினை ஆய்வு செய்திருந்தார்கள் கலாநிதி சூனா குணேஸ்வரன் அவர்களும் திரு கணபதி சர்வானந்தா அவர்களும். இவர்கள் இருவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். அடுத்த மாதம் நிகழ்விலையும் உங்களை சந்திக்க வேண்டும் என ஆவலோடு கேட்டுக்கொண்டு மீண்டும் விடைபெறுகின்றோம். ராஜ் குலராஜ் என்ற முகநூடாக இணைந்து கொண்ட அனைத்து பார்வையாளர்களுக்கும், இந்த சூம் செயலியினூடாக இணைந்து சிறப்பித்த மெய்நுகர் ஊடாக சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.